அனைவருக்கும் இனிய அன்பு மாலை வணக்கம். சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மாலை வேளையில் ஒரு நூலாசிரியரை பற்றிய அறிமுகத்தை தந்து வருகின்றோம். சென் நெக்சஸின் புக் ரைட் நவ் ஹப் என்கின்ற அமைப்பானது இதுவரை 28 நூல்களை வெளியிட்டுள்ளது. அந்த நூல்களில் ஒருவர்தான் இன்றைய நூலாசிரியர் என்று கூறுவதில் பெருமை அடைகின்றோம். நல்லதொரு நூலான எனக்குள் ஒரு மின்னல் என்கின்ற நூலினை வெளியிட்டுள்ளார் இந்த ஆசிரியர். இவரை பற்றி கூற வேண்டுமென்றால் திருமதி கலைப்பிரியா கோபு அவர்கள் மனநல ஆலோசகர். ஆழ்ந்த இரக்கத்துடன் அவர் தனது மனநிலையை வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்காக விரிவுபடுத்தியுள்ளார். வாழ்க்கையின் அனைத்து தளத்திலும் உள்ளவர்களுக்கும் மனநல சவால்களுக்கு வழிவகுத்திருக்கக்கூடியவர். குடிக்கு அடிமையான மக்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் மனநல கலாச்சாரத்தை வளர்ப்பதிலும் அவர் காட்டக்கூடிய அர்ப்பணிப்பு உண்மையிலேயே பாராட்டுதற்கு உரியதாக இருக்கின்றது. கூடுதலாக அவர் அறிவூட்டக்கூடிய பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்குகள், மனநலம் சார்ந்த பயிற்சி அமர்வுகளை நடத்தி வருகிறார். அவரது முயற்சிகள் உள் அமைதி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான பாதையை விளக்குகின்றன. பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே தனக்கான பயிற்சி பட்டறைகளை அவர் நடத்தி வருகிறார். இத்தகைய பயிற்சி பட்டறை நடத்தி வரக்கூடிய திருமதி கலைப்பிரியா கோபுவின் மனநல ஆரோக்கியத்திற்கான அர்ப்பணிப்பும் அறிவை பரப்புவதற்கும் குணப்படுத்துவதற்கும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளும் உத்வேகம் அளித்து வருகிறது. அவற்றுள் ஒன்றுதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய எனக்குள் ஒரு மின்னல் எனும் அவரது நூல். அவரது ஞானத்திற்கும் பிறர் நலனுக்குமான அர்ப்பணிப்புமாக இந்த நூல் ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூலாசிரியராக திகழக்கூடிய கலைப்பிரியா கோபு அவர்களின் அயராத முயற்சிக்கு சென் நெக்சஸ் புக் ரைட் நவ் ஹப் தன்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த நூலாசிரியரை பேட்டி எடுப்பதற்காக, நேர்காணல் செய்வதற்காக நம்மிடையே இருக்கக்கூடியவர் வாரம் வாரம் இந்த நிகழ்வினை நெறியாளுகை செய்யக்கூடிய அற்புதமான ஒருங்கிணைப்பாளர், அமைப்பாளர் முனைவர் சத்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் கலைப்பிரியா கோபு அவர்களை நேர்காணல் செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கு முன்னதாக நம்மளுடைய நிகழ்விலே இவர் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது என்கின்ற வண்ணம் அனைவருக்குமே அன்னையாக இருந்து நல்லதொரு வாழ்த்துக்களை கூறி வரக்கூடிய நம் தமிழ்ச்செல்வி குணசேகரன் அம்மையார் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அதனால் முதலில் தலைமை உரை, அதை தொடர்ந்து நேர்காணல். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு முறை நான் வரவேற்று இடம் சார்கின்றேன். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்க வருமாறு முனைவர் தமிழ்ச்செல்வி அம்மையாரை அன்புடன் அழைக்கின்றேன். இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை இதயங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை சமர்ப்பித்து, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கும் என் வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்வு சென் கலை மற்றும் கலாச்சார மன்றம் வழங்குகின்ற, அதுவும் பெரு மகிழ்வுடன் பெருமையுடன் வழங்குகின்ற ஒரு நூல் நேர்காணல், நூலாசிரியரை நேர்காணல் நிகழ்வு. வாராவாரம் இது நிகழ்வு ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய சென் நெக்சஸ் ரியாளுகை தற்போது செய்து கொண்டுள்ள முனைவர் கவிசன் அவர்களுக்கு முதலில் நெஞ்சார நன்றியை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் எழுத்தாளர் என்ற முறையில் இங்கு இணைந்திருக்கின்ற அத்துணை பேருமே ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருப்பவர்களே. இதோ 28 நூல்களை வெளியீடு செய்த சென் நெக்சஸ் குழுமத்தை நாம் அண்ணாந்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். உண்மையாகவே அந்த நிகழ்வை யாராலும் மறக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக அண்ணா நூலகத்திலே எடுத்தாளப்பட்ட ஒரு நிகழ்வு அது. புத்தகங்கள் வெளியீடான நிகழ்வு. அந்த வெளியீடு செய்த அன்று வெளியிட்ட புத்தகம் தான் இதோ என்று நூலாசிரியர் நேர்காணல் நிகழ்வாக அமைகிறது. அந்த நேர்காணல் செய்ய உள்ள அந்த ஆளுமையை பற்றியும் மிக அழகாக லைவ்னு சொல்லுவோம், உயிரோட்டமா இருக்கும் இந்த நிகழ்வு. முனைவர் சத்யா நல்லதொரு சகோதரி, தோழி, எல்லா ஆளுமையும் பன்முக திறமை இருக்கிற ஒரு ஆளுமை. இந்த தலைமை உரை நான் வாழ்த்துறையின் முதல்ல அங்க பார்த்ததுனால இருந்தாலும் அதை தலைமை உரையாக மாற்றிக்கொள்கிறேன். மனநல மருத்துவர் நம்முடைய கலைப்பிரியா நல்லதொரு மகள்.
எப்பொழுதுமே எதற்குமே மனமிட்டு பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கமான ஒரு மகள் தான் சொல்லணும். கலைப்பிரியா மனநல ஆலோசகர் என்ற முறையிலே இந்த நூலிலே அவர் என்ன எழுதியிருப்பார், எனக்குள் ஒரு மின்னல் என்ற நூலிலே என்ன எழுதியிருப்பார் என்று கேட்பதற்கு அத்தனை பேருமே, அதுவும் 10 பேர் இப்பொழுதே இணைந்து விட்டோம், இன்னும் நேரம் இருக்கிறது, இணைவார்கள் கேட்பார்கள் என்ற அறுதி நமக்கு இருக்கிறது. மனம் சார்ந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது அழகா நிகழ்வினை நெறியாளுகை செய்த என்னுடைய மகள் கவிதா அவர்களை, இதோ நீங்கள் ஒரு மனிதனின் மனதை அறிய விரும்பினால் அவனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் என்ற ஜோஹன் கோப்னஸ் அவரின் வார்த்தை எடுத்து, அந்த வரி சொற்றொடர் எடுத்து வாழ்வாங்கு வாழ தலைமை உரையிலேயே வாழ்த்துகின்றேன். இவங்க இல்லைன்னா எந்த நிகழ்வும் இல்லை. இன்னும் அடுத்து கலாம் சொல்வாராம், அடுத்து என்னன்னு தான் கேட்பாராம் எந்த விஷயத்தையும். அப்படித்தான் கலாமை ஒத்த கவிச்சல். அப்படி என்ன நிகழ்வு, 3 தானே செய்துட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்க, யார் எடுத்து செய்ய உள்ளீர்கள்? இப்படி கேட்டு 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 திறமையை, மற்றவர்களின் திறமை வெளிக்கொணரும் நல்லதொரு ஆளுமை கவிசன் அவர்களை வாழ்த்தி அகமகிழ்கிறேன். என்னுடைய தலைமை உரையில் அடுத்ததாக நான் நினைப்பது, எந்த கழகமோ எந்த மன்றமோ எந்த இயக்கமோ தமிழ் சார்ந்த அத்துணை இயக்கம் மன்றங்களிலும் பன்முக ஆளுமை திறனாக நம்முடைய அகவல் ஆசிரியர் மயிலுக்குயிலினாலே மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்முடைய தேன்மொழி பெங்களூரு சேர்ந்த நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க உள்ளார்கள். இது நிச்சயமா தேவைப்படுகின்ற ஒரு நிகழ்வுதான். பல மனங்களின் கூட்டு இணைப்பால் உருவானதே சிறந்த கண்டுபிடிப்புகளும் சீர்திருத்தங்களும் என்ற அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லின் அவரோடு வரியெடுத்தே இந்த தலைமையுரையில் தேன்மொழியை வாழ்த்தி மகிழ்கிறேன். மூன்றாவதாக ஒரு வாழ்த்துரை, அவரும் இவர் இல்லைன்னா நிகழ்வு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திறமையாளர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பன்முக திறமையாளர் கவிஞர் இதயா அவர்கள். அவரும் நம்ம ஒருங்கிணைப்பாளர் தான். உடல் உழைப்பு உடலை பலப்படுத்துதல் போலவே சோதனைகளும் மனதை பலப்படுத்துகின்றன அப்படின்னு சொன்ன செனிகா அவரின் வரியோடு வாழ்த்துரை வழங்க உள்ள இதயாவை இந்த தலைமையுரையிலே வாழ்வாங்கு வாழ இறைவனிடம் நீண்ட ஆயுள் தருவதற்காக விண்ணப்பத்தை வைக்கின்றேன். அடுத்ததா மிக அழகாக நூலினை எழுதி நேர்காணல் காண உள்ள இன்றைய மகள் எனக்குள் ஒரு மின்னல் என்ற நூலினை இன்று நம்மிடையே அப்படி அக்குவேறு அணிவேறான்னு சொல்லுவோம் இல்லையா, வரிக்கு வரியா அத்துணையும் நம்மோடு, அந்த நூலின் உள்ள வரிகளை நம்மோடு புரிதல் வைக்க உள்ள நம்முடைய கலைப்பிரியா கோப்பு மகளே, ஆம், உங்கள் மனதை ஆளுங்கள், இல்லை எனில் அது உங்களை ஆண்டுவிடும் என்ற கௌதம புத்தரின் வரியெடுத்து தலைமை உரையிலே வாழ்த்தி அகமகிழ்கிறேன். அவரை நேர்காணல் செய்யணும்னா அவருக்கு சமமான ஒருத்தர், அவருக்கும் ஒரு படி மேல இருக்கிற ஒருத்தர்னு கூட சொல்லுவோம். அப்படிப்பட்ட பேராசிரியர் பெருந்தகை முனைவர் சத்யா அவர்கள் அப்படி பேசிண்டே, முகத்துல சிரிப்போடையே பேசிட்டு இருக்கும் போதே சோர்ந்து வர உள்ளங்கள் கூட அப்படி அழகா அந்த மலர்ச்சி அவங்க முகத்துக்கும் வந்துடும். அப்படிப்பட்ட தன்மையுடைய மகளை, மனமே இல்லை, உங்களால் எதையாவது செய்ய முடியும் என்ற உண்மையை உங்கள் மனம் கற்பனை செய்யும் வரை நிச்சயமாக 100% அதனை அப்படியே உங்களால் செய்து முடித்து விட முடியும் என்ற அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் அவரின் வரிகளோடு இந்த தலைமை உரையில் வாழ்த்தி அகமகிழ்கிறேன். இந்த குழுல அந்த நூலை பற்றி அறிந்து கொள்ள இணைந்திருக்கிற அத்துணை நெஞ்சங்களையும் காயத்ரி, ஏகலைவன் சகோ, சிவலிங்கநாதன் சகோ, இன்னும் சிலர் இணைந்து இருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேரையும், இதோ எல்லா பிரச்சனைகளும் அவரவர் மனதில் மாயைகளே என்ற எக்கார்ட் டோல் அவர்களின்
அந்த வரிகள் கொடுத்து தலைமை உரையிலே அன்போடு வரவேற்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி பாராட்டி இடம் சேரும் உங்களின் தமிழ்ச்செல்வி குணசேகரன், வாலாஜாபேட்டையிலிருந்து. மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு தலைமை உரை வாழ்த்துறையுடன் கூடிய வழங்கியமைக்கு முனைவர் தமிழ்ச்செல்வி அம்மையாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வானது நேர்காணலானது நடைபெறுகின்றது. இந்த நேர்காணல் முடிந்தவுடன் இங்கு இணையத்தால் இணைந்திருக்கக்கூடிய நல்ல இதயங்கள் தங்களுக்கான கருத்துக்களை கேட்கலாம், கேள்விகளை கேட்கலாம், வாழ்த்துக்களை கூறலாம். அந்த ஒரு எண்ணத்துடன் இப்பொழுது நேரடியாக நாம் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். கலைப்பிரியா அம்மையார் அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு இடம் சார்ந்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நூலாசிரியர் திருமதி கலைப்பிரியா கோபு அவர்கள் எழுதிய எனக்குள் ஒரு மின்னல் என்ற நூலை என் பார்வையில் விமர்சனமும் ரிவ்யூ மற்றும் நேர்காணல் செய்ய எனக்கு வாய்ப்பளித்த சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் மற்றும் அனைத்து தோழமைக்கும் என் பணிவான வணக்கம். நூலை பத்தி சின்ன முன்னோட்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசிரியர் பத்தி சில முன்னோட்டம், அதுக்கப்புறம் நேர்காணலுங்க. மனம், நாம் என்ன நினைச்சாலும் மனம் ஒண்ணு நினைக்கும் இல்லைங்களா? நான் பேசிட்டு தான் இருப்போம், பேசிட்டு இருக்கோம், வாய் பேசிட்டு இருக்கோம், மனம் வேற ஏதோ சிந்திச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில மூளையில நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத விட அப்பாற்பட்ட செயலை மூளை செஞ்சிட்டு இருக்குங்க. பல ஆயிரம் வருடங்களின் பரிணாமத்தில் வந்த மூளையானது எல்லாரையும் எல்லா இடத்திலும் நிர்வகிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். சிந்தனை, பகுத்தறிவு, திட்டமிடுதல், செயலாக்கம் என மனிதனை பலவித முன்னேற்றத்திற்கு ஆதாரத்துக்கு அத்தனையும் உள்ளடக்கித இந்த மூளை. இந்த மூளையானது நல்லா யோசிச்சு கூர்ந்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா புதிதா ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, செயல்படுத்துற ஒண்ணு, இதையும் தாண்டி வேற ஒண்ணு யோசிக்கும். இந்த இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு 3 வித எண்ணங்கள் நம்ம மனசுல போயிட்டே இருக்கும். சொல்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, இதையும் தாண்டி இன்னும் நினைக்கிறது ஒண்ணு. இப்படி மூணுத்தையும் 3 நிலையில இருக்க ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நடக்கிறப்ப பக்குவம் ஒண்ணு வந்துருது. எதை நம்ம பக்குவம்னு சொல்றோம், அந்த பக்குவத்துக்கு நம்ம என்ன விடை சொல்றோம், அதுதான். இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஒரு பதில் சொல்றப்ப பதில் சொல்லலாமா வேணாமா, சொன்னா தப்பாயிடுமா, இந்த பதில் சரிதானா, இப்படி நினைச்சு நம்ம நினைக்கிறது ஒண்ணா, டக்குன்னு பதில் சொல்றது ஒண்ணா இருக்கும். இது மனம் ஒரு நிலை இல்லைன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் நம்மளுடைய நூலாசிரியர் விளக்கமா சொல்லுவாங்க பின்னாடி. அடிப்படை உணர்ச்சிகளை, எதிர்மறையான கெட்ட எண்ணங்களை வளர்க்கும் அடிப்படை உணர்ச்சிகள். சடனா பதில் சொல்லணும் வச்சுங்களேன், அச்சம். இப்ப நம்ம இதா பாக்குறோம்னா முதல்ல முன்மூளை வேலை செய்யாது, பின்மூளை தான் வேலை செய்யும். அச்சம், பயம், கோபம் இதெல்லாம் பின்மூளை வேலை செய்யும். யோசிச்சு செயல்படுறதெல்லாம் முன்மூளைங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, நம்ம யோசிச்சதுனாலதான் நம்ம பேசிச்சே இருக்கோம். இப்ப புத்தகம் வாசிக்கிறோம், புத்தகத்தை பேசுறோம், இது எல்லாமே பின்மூளை இல்ல, முன்மூளைதான். இன்னைக்கு நான் உங்களை பாக்குறது, பேசுறது, உங்களை எல்லாம் நீங்க தானா செக் பண்றது எல்லாமே முன்மூளைதான். சடனா பாக்குறதெல்லாம் பின்மூளைங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து மனம் நம்மள ஒவ்வொரு இதுலயும் பகுத்தறிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி பொதுவா பார்த்தோம்னா வாழ்க்கையில சிக்கலே கிடையாதுங்க. ஆனா நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல ஒவ்வொரு சிக்கலும் இருக்கு. எதுவுமே துன்பம் கிடையாது, இன்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நார்மலா இருக்கும். நீ எதை எடுத்துக்கிறியோ அதுவாயிர. இப்ப துன்பத்தை நினைச்சுக்கிட்டுனா துன்பமாயிடுவோம், நன்மை நினைச்சுன்னா நன்மை ஆயிடுவேன். இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா எண்ணங்கள் நம்மை துன்புறுத்துவதும் இன்புறுத்துவதும் செயல்படுத்துகிறது. எண்ணங்கள் காமன், பொதுவா போயிட்டே இருக்கும். இப்படி நம்ம எல்லா எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்ற முடியும். மூளையும் மனசும் சேர்ந்துதான் அற்புதம் பல நிகழ்த்துகிறது. அந்த வகையில நம் மன்றத்துல இன்னைக்கு மனநல நிபுணராகவும் மனநல ஆலோசகரமாகவும் பல்வேறு பொறுப்புக்கு பதவிக்கு செயல்படுத்துற ஒரு மிகப்பெரிய மாமணி கூட சொல்லலாம். ஏன்னா மனசை படிக்கிறது சும்மா இல்லைங்க. நம்ம புத்தகத்தை படிக்கலாம், அறிவுரை சொல்லலாம், பாடம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆரோக்கியத்துக்கு நம்மளோட
நம்ம எம்பிபிஎஸ் மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனா ஒரு மனசை படிக்கிறதெல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு மாமணி திருமதி கலைப்பிரியா கோபு அவர்களை வருக வருக வரவேற்று எனது நேர்காணலை தொடர்கிட்டேன். வாங்கங்க, நமது நேர்காணல் ஆரம்பிக்கலாமாங்க? மேம், காதல் விழுதுங்களா மேம்? மேம் மேம் விடுங்க மேம், ஆரம்பிக்கலாம் மேம். எஸ் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மனசு உங்க எப்படி? மனசு எப்படி? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கு மேம். நீங்க இப்பதான் முதல் நூல் எழுதுறீங்களா மேடம்? முதல் நூல் தான் இதுதான் உங்க முதல் நூலா? ஆமாங்க மேம். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எது தூண்டுதலா இருந்தது? அதற்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா மேடம், உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன, எதுக்காக பண்ணீங்க, நம்ம எங்க பாத்துட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாமே சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். திங்கள் அப்படின்னா நிலவுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவுக்கு பெண்களை ஒப்பிடுவாங்க. அந்த சிங்க பெண்கள், நிலவு போன்ற சிங்க பெண்கள் மத்தியில் ஒரு ஆண் சிங்கமும் சேர்ந்து அத்தனை பேர்கள் மத்தியில் ஒரு நேர்காணல் அமைந்திருக்கு அப்படிங்கும் போது மன மகிழ்ச்சியோடு உங்களை சிரம் தாழ்த்தி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைப்பிரியா கோபு, மனநல ஆலோசகர். நீங்க இதுதான் முதல் நூலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாங்க மேடம், இதுதான் என்னுடைய முதல் நூல். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க. இத காரணம் 1, 2 அப்படின்னு வார்த்தைகளால விளக்குறத விட என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே இது ஆரம்பிச்சது அப்படின்னு நான் சொல்லலாம். என்னுடைய பெற்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னா மத்த விஷயங்களை எதை நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஒரு பொதுவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட அதை வச்சுக்க கூடாது, மத்தவங்களுக்கு அதை பகிர்ந்துக்கணும், அப்பதான் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அந்த ஒரு தூண்டுதல் தான் என்னுடைய முதல் காரணம். என்னோட பொழுதுபோக்கான டைம்ல நிறைய டைம்ல சின்ன சின்ன அங்கங்க பேப்பர்ல பாக்குறது, மத்த இடங்கள்ல பாக்குறத ஒரு நோட்ல கவிதைகளா நான் எழுத ஆரம்பிச்சேன். அடுத்து பள்ளி பருவ காலங்கள்ல தோல்வியோ வெற்றியோ எல்லா போட்டிகளையும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு என்னோட ஆசிரியர்கள் ஊக்குவித்த காரணத்தினால எந்த போட்டியையுமே நான் அவாய்ட் பண்ணாம நான் அந்த போட்டிகள் எல்லாம் பங்கெடுத்தது 2வது காரணம். 3வது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கடந்து பொழுதுபோக்கான டைம்ல சிறுவர் மலர் அப்படி பக்கத்தை கூட விடாம நான் வரிகளா அதை வாசிப்பேன். அந்த வாசிச்சதோட இது மாதிரி நம்ம எழுதுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு துறைகளை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஆனா என்னுடைய குழந்தைகள் அவங்கள நான் ஊக்குவிச்சா நீங்க உங்ககிட்ட இருக்கிற கருத்துக்களை நீங்க எழுதுங்கம்மா அப்படின்னு சொன்னது என்னுடைய அடுத்த காரணம். அப்பதான் எல்லா குழுகளிலையும் ஜாயின் பண்ணணும், அப்பதான் நம்ம நாலேஜ் அறிவை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப கண்ணுல தென்பட்டதுதான் இந்த சென்ட் நெக்ஸஸ் குரூப். அதுல முதலா கவிஞர் வைரமுத்து அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில என்னுடைய கவிதைகளை எந்நேரமானாலும் நான் எழுதணும் அப்படின்னு பஸ்ஸுக்கு போற டைம்ல, அங்க கிளாஸ் எடுத்து மீதி போற டைம்ல இதுல எல்லாம் நான் எழுத ஆரம்பிச்சு அதை எழுதினேன். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஊக்கம் அதிகமானது. அதுக்கப்புறம் சுதந்திர நாள் கவிதைகளை லீவ்ல வரும் பொழுது என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் எழுதணும் அப்படிங்கிற ஊக்கம் இன்னும் அதிகமானது. அதுக்கப்புறம் ஒரு சர்டிபிகேட் கிடைச்சது. இப்படி போக 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 கனவு மெய்ப்பட படைப்பகம் அதுலயும் எல்லா போட்டிகளையும் நான் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி அந்த வாய்ப்புகளை ஸ்டேட்டஸ்ல வைக்கும் பொழுது பாராட்டுகள் அதிகமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊக்கமும் சேர்ந்து கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த புக் எழுதினது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இரவு 10:30 மணில இருந்து விடிய காலம் 3 மணி வரை எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இதற்கு முன்னாடி எப்படி எழுத முடியும்னு நீங்க யோசிக்கலாம். அப்பப்ப நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சின்ன சின்ன துணுக்குகளா எழுதி வச்சு அதோட தொகுத்து அதை எழுதினதுதான் இந்த 10:30 to 3 மணி. இப்ப அப்படி எழுதின புத்தகம் தான் எனக்குள் ஒரு மின்னல். இது ஒரு விழிப்புணர்வுக்காக எழுதின புக்கு. இதோட மிகப்பெரிய தூண்டுகோலா அமைந்தது என்னுடைய புதல்வர்கள். முதல் புதல்வர் 10வது படிக்கிறாரு, எக்ஸாம் எழுத போறாரு. 2வது புதல்வர் 8வது படிக்கிறாரு. இவங்க 2 பேரும் இடையிடையே கொடுத்த ஊக்கம், நீங்க எழுதுங்கன்னு சொன்னதுதான் ஃபைனல் தூண்டுகோல்.
அப்ப என்னுடைய பெற்றவர்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய குழந்தைகள் மூலமா கிடைச்சதை நான் உணர்ந்தேன். அதுதான் இந்த புத்தகத்தோட வெளிப்பாடு. இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலா இருந்தது. இந்த கேள்விக்கு இவ்வளவு பெரிய விளக்கமான நீங்க நினைக்கலாம். ஆனா இத்தனை உணர்வுகளை தாண்டி இந்த புக்கை எழுதுனேங்கிறதுல மிக 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 மகிழ்ச்சி அமைந்தது. அதுக்கு சன் எக்ஸஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தாய் போன்ற உணர்வுகளை கொடுத்தது. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நிமிடத்துல அனைத்து கலாச்சார மன்றத்துடைய நபர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். அடுத்த கேள்வி. நீங்க மனநோய் பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க, ரொம்ப ஆபத்தானவைன்னு சொல்லிருக்கீங்க. அதை வந்து நீங்க எதைதான் மனநோய் மென்ஷன் பண்றாங்க, பர்டிகுலரா இதுதான் மனநோய் அப்படின்னு ஏதாவது பர்டிகுலரா ரீசன் சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். மனநோய் ஆபத்தானதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு முன்னாடி கேஷுவலா நம்ம சொல்ல போனோம்னா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நோயவே 2 வகையா நம்ம பிரிக்கலாம். உடல் சார்ந்த நோய், மனம் சார்ந்த நோய். உடல் சார்ந்த நோய் அப்படின்னு ஒரு காய்ச்சல் ஏற்படுது, ஒரு தலைவலி ஏற்படுது, இல்ல ஒரு மூட்டு வலி இருக்குன்னா நம்ம உடனடியா மருத்துவரை போய் நம்ம அணுகிறோம். அது உடல் சார்ந்த நோயின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு தெரியுது. மனம் சார்ந்த நோய் அப்படின்னு வரும்போது என்னன்னு யாருக்குமே தெரியல. முதல்ல மனநல மருத்துவர், மனநல ஆலோசகர் அப்படிங்கிற விழிப்புணர்வே மக்கள் கிட்ட இல்ல. இந்த மனநோய் ஆபத்தானதா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த மனநோயின்னு வர கட்டங்களுக்கு முன்னாடி ஒரு 3 வகையா நம்ம தள்ளப்படுறோம் மேடம். ஒண்ணு எண்ணங்கள். எண்ணங்கள் அப்படின்னு சொன்னாவே நம்மளால முடியல, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோனே நம்மளுக்கு தெரியல, நம்மலாம் ஏன் இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எதிர்மறைகளாகும் போது அது நோய்க்கு தள்ளப்படுது. 2வது உங்களுடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டு போயிருவாங்க போற போக்குல குப்பைகளை, ஆனா அந்த குப்பைகளை நம்ம மனசுக்குள்ள போட்டு திணிச்சு அதை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த உணர்ச்சிகள்ல வந்து அப்ப மாற்றங்கள் ஏற்படும், சிந்தனைகள் சிதறும். 3வது பாத்தீங்கன்னா நடத்தை மாற்றங்கள், பிஹேவியர். அந்த நடத்தையில வந்து யாரோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நீ இப்படிதான், உனக்கு என்னமே நடக்காது, இந்த உலகம் பாத்தீங்கன்னா தாண்டினாலும் என்ன சொல்லும், சூப்பரா தாண்டி நான் விழுந்துட்டா இவனுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும். அப்ப 4 பேரோட எண்ணங்களுக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது நடத்தையில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த நடத்தையில யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குது. அந்த பயம் இன்னொரு விஷயத்தை தாண்டி உங்க ஒதுங்குதல். அப்ப இவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை சொல்லிட்டோம்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்கன்னு ஒதுங்குறோம். இந்த 3 விஷயங்களுக்காக தள்ளப்படுறதுதான் மனநோய். அப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளுக்குள்ள நம்ம மாத்திக்க முடியாம போறது மனநோய் அப்படிங்கும் போது அது ஆபத்தான கட்டம். என்ன ஆபத்தான கட்டம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்குடைய மாற்றங்கள் வந்து மிக விரைவில் ஏற்படாம மனநல மருத்துவர் அணுகக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறோம். இதுதான் காரணமே தவிர தனிப்பட்ட காரணங்கள் அப்படிங்கிறது இது கிடையாது மேடம். 3வது கொஸ்டின் பாருங்களேன். ஆசை தொடர்கிறது, அதிலும் மனம் அதை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் சொல்ல வரீங்க மேம்? ஆசை அப்படின்னாவே அழிவுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்கு. எப்ப பார்த்தாலும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா வெளியில வரும் ஒண்ணு. இயல்பா நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், அப்ப கூட மைண்ட் செட்ல வேற மாதிரி தோணிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் பேசினாலும் நம்ம காரணங்கள்ல கரெக்டா பண்ணுவோமா, தப்பா நினைச்சிருவாங்களா, இந்த இயல்பு இருக்கு இல்லைங்களா. அது ஆசை. ஆசை யதார்த்தம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அந்த ஆசை பேராசையாக மாறும் பொழுது அது வன்மமாக மாறும். அந்த வன்மம் நம்மளுடைய பேரழிவுக்கு காரணமாக இருக்கும். அப்ப ஆசை அவ்வப்போது நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் காராவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா கார் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்குமே, அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்குமேன்னு மனம் எல்லை இல்லாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. அது அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. இதுதான் காரணமே தவிர நம்ம ஆசைப்படலாம், அது பேராசையாக மாறாமல் நம்மளுடைய முயற்சிகளுக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருந்தது அப்படின்னா அது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேடம். அடுத்த கொஸ்டின். மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் என்ன வித்தியாசம்? மன அழுத்தம் அப்படின்னு சிம்பிளா சொல்ல போனா மேடம், ஒரு பேக் எடுத்துட்டு போறோம், அந்த பேக்ல வந்து நம்ம வந்து ஒரு 5 கிலோ அரிசியை தான் வைக்க முடியும் அப்படின்னா 5 கிலோவை தான் வைக்க முடியும். அப்ப அது கம்ஃபர்டபுளா இருக்கும், அப்ப உங்களுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். ஆனா அந்த 5 கிலோ பேக்ல 10 கிலோவை இல்ல 7 கிலோவை நம்ம வைக்க போறோம் அப்படிங்கும் பொழுது அதை மேற்கொண்டு நம்ம டம்ப் பண்றோம், அழுத்துறோம். அழுத்த ஒரு நாள் சிதறி வெடிக்கிறது தான் மன அழுத்தம்.
மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வரும். ஒரு பயத்தினால ஏற்படலாம், ஒரு பதட்டத்தினால ஏற்படலாம், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள்னால ஏற்படலாம். நமக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனா இப்படிதான் நடந்தே தீரணும் அப்படிங்கும் பொழுது அது வேற உணர்வுகளா மாறுது. அதை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம் மைண்ட்ல. நம்மளுக்கு இப்படிதான் நடக்கணுங்கிற ஒரு ஆசைகள் அதுக்குள்ள விடும்போது அது நடக்காம போகும்பொழுது அது அழுத்தமா மாறுது மேடம். அந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள இருந்தா அது அழுத்தமாவே இருந்துட்டு நம்மளால மாத்திக்க முடியும். இயல்பு நிலையில விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனா மன உளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா திரும்ப 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 ஒரு விஷயங்களுக்குள்ளேயே நம்ம புதைஞ்சு கிடக்கிறது. என்னதான் ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்கனாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க. அவங்களோட உலகம் அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கும். அதுதான் உளைச்சல். இந்த மன அழுத்தம்ங்கிறது நம்ம ஈஸியா மாத்திக்க முடியும். மன உளைச்சல் அப்படிங்கிறது ஈஸியா மாத்திக்க முடியாது. அந்த ஈஸியா மாத்திக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப அருமையான பதிலு. இப்ப பாரு, அடுத்த கொஸ்டின்ங்க. ஒவ்வொரு பருவநிலைக்கு ஏற்ப மனநிலை அவரவர் செயல்திறன் இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இது பிறவிலே வரும் செயல்திறனா? ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கா பர்த்ல இருக்கா? இருக்குதா? நடுவுல வந்து இது மாதிரி இடைச்செருகல் மாதிரி மனநிலை பாதிக்கப்படுதா? சூழலால பாதிக்கப்படுதா? இல்ல வந்து மத்தவங்களை பார்த்து பாதிக்கப்படுதா? ஹெரிடிட்டில வருதா மனநிலை பிறழ்வு? அதெல்லாம் சொல்லுங்களேன். மேம், பருவநிலை மாற்றங்கள் அப்படிங்கும் பொழுது குழந்தை பருவங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும், பள்ளி பருவங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பருவங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் மாறும். ஆனா விதைக்கப்பட்ட விதை அப்படிங்கிறது ஒண்ணுதான். ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நம்ம இயல்பு நிலையில பெத்தவங்க கிட்ட இருந்து வர விஷயங்கள், நம்ம கருவறையில இருந்து வர விஷயங்கள், நம்ம சமூக சூழ்நிலையினால வர விஷயங்கள், நம்ம ஆழ்மனதுல பதிக்கப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கும். அதெல்லாமே நம்மளுக்கு வந்து பிறவியிலேயே மாறுதா அப்படிங்கிறத விட உங்க ஒவ்வொரு பருவங்கள்ல இப்ப நீங்க இயல்பு நிலையில பிறப்புல ஏற்பட்ட ஒரு விதை காலப்போக்குல அதே மாதிரி ஒரு குணாதிசயங்களுக்கு போகும் பொழுது அந்த கோஆர்டினேஷன், அந்த கனெக்ஷன், அப்ப நம்ம ஆக்டிவ் ஆகுறோம், அப்ப நம்ம தூண்டப்படுறோம், அப்ப அதுக்கு மாறும். அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நிலைக்கும் போகும்போது மாறிக்கிட்டே இருக்கும். அது பிறவி ஹெரிடிட்டரி அப்படிங்கிறத விட அப்பா இவன் அப்பா மாதிரியே இருக்கான்ப்பா, இவன் தாத்தா மாதிரியே இருக்கான்ப்பா, இவன் என்னதான் சொன்னாலும் அவங்கள மாதிரி இருக்கான்ப்பா, இப்படிங்கிற விதை வந்து பிறவியிலே இருக்கலாம். ஆனா சமூக சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்ம பாக்குற விஷயங்கள் மனதுல பதியுது இல்லைங்களா? அந்த பதியறது மூலியமா உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படும். அந்த தூண்டுதல் தான் ஒவ்வொருவரோட வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேடம். ஏன்னா விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் எந்தாவது ஒரு கனெக்ஷன்ல தொடும் பொழுது அது பிரைட் ஆகுது, அது ஒரு ஆக்டிவ் ஆகுது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நான் வந்து சின்ன வயதுல படிக்கணும், எழுதணும், புத்தகம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனா புத்தகம்னா என்ன, எப்படி எழுதணும் அப்படி தெரியல. அப்ப கரெக்டான கைட்லைன்ஸ் வழிகாட்டி கிடைக்கும் போது அப்ப ஏற்பட்ட ஒரு இயல்பு நிலையில உள்ள மாற்றம் இங்கே என்னைய தூண்டுதலுக்கு ஏற்படுத்தி இப்படி ஒரு நேர்காணல்ல கொண்டு வந்திருக்கு. இப்படி பருவநிலையில ஏற்படுற மாற்றங்கள் பிறவியிலிருந்தும் ஒரு காரணமே தவிர இதுதான் ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது மேடம். இது என்னுடைய கருத்து. அத பிறவி குணம் வந்து ஒரு 20% இருக்கும்ல மேடம்? கண்டிப்பா மேடம். நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மைத்தன் அறிவே மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 20% கண்டிப்பா பிறவி இருக்கும். குணம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்மளுடைய இன்வால்மெண்ட், போக்கஸ், முயற்சி, இதனால ஒரு வழிகாட்டுதல் இதனால மாத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேடம். அந்த இயல்பூக்க நிலை வந்து நம்ம என்னைக்கா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இயல்பூக்கு அந்த பால் பருவத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அப்போதைக்கு நமக்கு அதை பத்தின ஒரு பெரிய ஒரு இது இருக்காது, ஒரு உந்துதல் இருக்காது. அந்த பால் பருவ நிகழ்ச்சிய ஒரு 20 வயசுக்கு கடந்த பிறகு அதே இன்ஸ்டன்ட் சேமா நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்க மேடம்? அப்படித்தானே மேடம்? ஆமாங்க மேடம். கண்டிப்பா. அதுக்குள்ள உந்துதல் ஏற்படும் பொழுது அது இன்னும் நம்மளுக்கு நல்ல விஷயங்களா பூஸ்டப் ஆகுது. இது மாதிரிதான் ஒரு மனிதர் வந்து தீய எண்ணங்களுக்கு தள்ளப்படுவதும் நல்ல எண்ணங்களுக்கு தள்ளப்படுவதும் காரணம். இப்ப காலகட்டத்துக்கு இது சரியான தேவையான பதில் இது இல்லைங்களா? கண்டிப்பா மேடம். இப்ப நம்பிக்கை மூட நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அது நம்மளை நம்மள காக்கின்றனவா அழிக்கின்றனவா? நம்பிக்கை அப்படிங்கறது வந்து நம்பிக்கையும் சொல்றேன், மூட நம்பிக்கையும் சொல்றேன். ரெண்டுமே. நம்பிக்கையும் கேட்கிறேன், மூட நம்பிக்கையும் கேட்கிறேன். நம்பிக்கைனா என்ன, மூட நம்பிக்கைனா என்னன்னு கேக்குறீங்க?
இல்ல மேடம், மூட நம்பிக்கை ரெண்டுமே இருக்கு மேடம். இது மனநலத்துக்கு நல்லதா, நம்மள பாதுகாக்குதா, நம்மள அழிக்கின்றதா? நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மள காக்குது மேடம். மூட நம்பிக்கை அப்படிங்கறது அழிக்குது. ஏன் அப்படி சொல்றேங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். இப்ப சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம காலப்போக்குல பழமொழிகளா கேட்டிருக்கோம். ஒரு கால் தடுக்குனா தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு போங்க, அந்த காரியம் கெட்டு போயிடும். ஒரு பூனை குறுக்கால வந்ததுன்னா சகுனம் நல்லது இல்ல. ஒரு பள்ளி கீழே விழுந்ததுன்னா ஐயோ ஏதோ நடக்க போகுது. இந்த மாதிரி காலப்போக்குல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கைகளா இருக்கு. அந்த மூட நம்பிக்கைகள் பழி கொடுக்கிற அளவுக்கு கூட இப்ப வளர்ந்திருக்கு அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம். ஆனா அத மூட நம்பிக்கைகளா மாறும் பொழுது அந்த மூட நம்பிக்கை அழிக்கப்படுது மேடம். மூட நம்பிக்கையினால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அழிவைதான் தருமே தவிர வேற எதையும் தராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த நம்பிக்கைகள் வர்றதுக்கு கால நேரங்கள் ஆகும். ஏன்னா ஒருத்தர் மூட நம்பிக்கையால பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கையா மாறுறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும் மேடம். இப்ப நம்பிக்கையிலேயே அப்ப ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குங்க இல்லையா? நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. இப்ப ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்களா? அதீத நம்பிக்கை அப்படிங்கும் போது மேடம் என்னால முடியும் அப்படிங்கறது நம்பிக்கை. சரி ஓகே முயற்சிகள் பண்ணணும். நம்ம குழிக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம விழுந்துட்டோங்கிறது யாருக்காவது சொன்னாதான் தெரியும். ஆனா விழுந்துட்டோங்கிறதையே சொல்லாம முயற்சிகளே பண்ணாம நான் நம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் மேல வந்துருவேன்னா அது பண்ண முடியாது இல்லையா? என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது அதீத நம்பிக்கை. அது அழிவுதான் தருமே தவிர நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்காது. நம்ம நம்பிக்கைக்கு முயற்சிகளும் வேணும், தொடர்ந்து பயிற்சிகளும் வேணும் அப்படிங்கும் பொழுது அது தன்னம்பிக்கையா மாறுது. அந்த விதத்துல பார்க்கும்போது நம்பிக்கை நம்மளுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குது மேடம். மிக அருமையான பதில் மேம். இப்ப பொதுவா நம்ம மனநோய், மனநலம் பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறப்ப எல்லாம் தவறான கண்ணோட்டத்தையே பாக்குறாங்க. ஒரு மாதிரி அந்த மென்டல் அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஆனா அது மிகவும் தவறுன்றது உங்களுடைய புத்தகம் நீங்க நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் நமக்கு தெரியும். ஆனா பொது பார்வையில அது தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கிறாங்க இல்லைங்களா? அத பத்தி உங்களுடைய விழிப்புணர்வு கொஞ்சம் தேவை. மேடம் இந்த புத்தகத்தோட எழுதியதோட முதல் நோக்கமே விழிப்புடன் இருங்கள், விழிப்புணர்வு கொடுங்கள், விரும்பிய எழுதிய நூல் உங்களுக்காக அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு இல்லாதது மிக 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 வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா என்னோட அனுபவத்திலேயே இருங்களேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணேன். அப்ப நான் வந்து காலை நேரங்கள்ல ஒரு 10:30க்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். அதுல ஒரு 9 மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது, போயிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த லைன்லயே யாருமே இல்ல. கூட்டுற அம்மா மட்டும் தான் வருவாங்க. அவங்களும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்க. அப்ப ஒரே ஒரு அம்மா வந்து ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருந்தாங்க. என்னம்மா யார பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நான் ஒரு கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு தெரியலம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால நான் இங்க போட்டிருந்தது, அதனால கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நானு. சரிம்மா இங்கேயே உட்கார்ந்துருங்க, நான் தான் பார்ப்பேன், நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அந்த அம்மா அங்க இல்ல. அப்படிங்கும்போது என்னடா என்ன விஷயம், இவங்க இல்லையே, தானா வந்துட்டாங்களே, என்ன பிரச்சனையா இருக்கும்னு நானும் அடுத்தடுத்த கேசஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சோ அதுக்கப்புறம் ஒரு மணி போல நான் லஞ்சுக்காக வெளியில போகும் பொழுது அந்த அம்மா அதே கடையில ஏதோ டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னம்மா காலையில வந்தீங்களே, என்ன பிரச்சனை, நீங்க ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த கூட்டுறாங்க இல்லையா அந்த தூய்மை பணியாளர், அந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க எனக்கு நீ என்ன இங்க உட்கார்ந்துருக்கன்னு கேட்டாங்க. எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வரல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கவுன்சிலிங்னு போட்டிருந்தாங்க, அவங்க கிட்ட ஆறுதலா இருக்குங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா. என்ன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என்ன பைத்தியம், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, உனக்கு வேற பொழப்பு இல்ல, எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம பைத்திய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்னு பயந்து நான் வெளியில வந்துட்டேன் மேடம். இந்த செயல் வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் மேடம். ஏன் அப்படின்னா மனசு அப்படின்னா நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம். யாராவது ஒரு மென்டார் ஷேர் பண்றதுக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு துணை தேவை. அது நம்ம துணையாக இருக்கலாம், இல்ல ஒரு வெல்விஷராக இருக்கலாம், இல்ல ஒரு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, ஒரு பெட் அனிமலா, இல்ல ஒரு பொம்மையா கூட இருக்கலாம். ஆனா நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அப்படிங்கறது ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் தேவை அப்படிங்கும் போது நம்மளுடைய உணர்வுகளை ஒவ்வொரு நிமிஷமும் சொல்றோம், ஷேர் பண்றோம். அதெல்லாம் பண்ணாதனாலதான் குப்பை தொட்டி மாதிரி கழிவுகள் சேர்ந்து 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 நம்ம மன இறுக்கம், மன அழுத்தம், மனச்சோர்வு இந்த மாதிரி பல்வேறு கட்ட பரிமாணங்கள்ல மாறிட்டு வரும். நம்ம வீட்லயே பாருங்களேன், நம்ம எவ்வளவு டியூட்டி ஷெட்யூல் இருக்கு. எத்தனை ஒரு ஷெட்யூல் இருந்தாலும் நீங்க வந்து இப்ப நீங்க இங்க பேட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு ஆர்வம்,
இந்த ஆர்வம் இல்ல அப்படின்னா நம்ம மன இறுக்கத்துக்கு போயிடுவோம். அப்ப வீடெல்லாம் கிளீனா இல்லைன்னா நம்மளுக்கு கோவம் வருது. அந்த வீடு 4 நாள் கூட்டாம இருந்தா கழிவுகளா மாறுது, வாடை அடிக்குது. அப்ப வெளிப்புற தோற்றத்துல நம்ம வாடை அடிக்கிற விஷயத்த நோக்குறோமே தவிர உள்புற நோக்கத்தை நம்ம பாக்குறது இல்ல மேடம். இந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி மேடம். எந்த ஒரு விஷயங்கள்னாலும் நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா சோசியல் மீடியாவை தேடுறோமே தவிர நம்ம யாருக்கிட்டையாவது உணர்வுகளை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் மிக மிக குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மனநல ஆலோசகரா மக்கள் மத்தியிலும் சரி, பள்ளி பருவங்கள் குழந்தைகள் மத்தியிலும் சரி, மனநல விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியா தான் மேடம் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இருக்கு, சரி ஒருத்தவங்க கிட்ட போய் பகிர்ந்துக்கலாம், ஒரு வழிகாட்டல் கிடைக்குங்கிற உணர்வுகள் ரொம்பவே கம்மி மேடம். சரியான பதில். நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். அப்படிதான் நீங்க சொல்லுவீங்கன்னு கெஸ் பண்ணேன். சரியா சொல்லிருக்கீங்க. பொதுவா தங்கள் நூல் வந்து எனக்குள் ஒரு மின்னல். இந்த நூல் மூலம் மாணவர்கள் நீங்க என்ன அறிவுறுத்துறீங்க? இக்காலகட்டத்துல எல்லாருமே கையில என்ன வச்சிருக்காங்க? செல்போன். சொல்லவே முடியல. இப்படி திரும்பினா செல்போன், இப்படி திரும்பினா செல்போன். அதுல இருக்கிற எல்லா நியூஸும் வருது. பிளஸ் மைனஸ் அதெல்லாம் பார்க்க போனா அத்தனையும் வருது. மனநிலை அப்பப்ப நம்ம ஒவ்வொரு பட்டனை தட்டுறப்ப மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. அதுல படிப்புல சிந்தனை போகவே இல்லை. எல்லாமே அந்த காட்சி படம் பார்த்து பார்த்து அவங்க சிந்தனை எல்லாம் வெவ்வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த நிலையில மாணவர்கள் நீங்க சொல்ல அறிவுரை என்ன? நீங்க என்ன சொல்ல வருவீங்க மாணவர்களுக்கு? மேடம் இது சொல்லணும் அப்படின்னா சன் நெக்ஸஸ் கலாச்சார மன்றம் கட்டுரை அப்படின்னு ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. அதுல வந்து தற்போதைய மாணவர்களுக்கு எந்த மாதிரி கல்வி முறை அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இப்பயும் மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த கோர்ஸை நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணேன். ஏன் அப்படின்னா இளைய சமுதாயத்துக்கிட்ட கொடுக்கிற ஒரு விஷயம் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே அது பகிர முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்ப என்னோட கருத்து இந்த மாணவர்களுக்கு என்னன்னா, பொறுமை, சகிப்புத்தன்மை இந்த 2 விஷயமே குழந்தைங்கள்ட்ட இல்ல மேடம். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். பெற்றோர்களும் அந்த மொபைல பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்ச நேரம் போய் நீ ஏதாவது பாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெற்றோர்களோட கவனம் குறையும் பொழுது அந்த குழந்தைகள் சரி நம்ம எதையாவது பார்ப்போம் அப்படிங்கிற உள்ள போகும் பொழுது அவங்களோட அட்ராக்ஷன், அந்த ஆர்வத்தினால அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப பெற்றோர்கள் தங்களோட வேலைப்பளுவை குறைக்கிறதுக்காக குழந்தைகள்கிட்ட மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறத நிறுத்த வேணாம். பாதுகாத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் அவங்களோட டைம் நேரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகளோட ஆர்வம் ஃபுல்லாவே இந்த சோசியல் மீடியால இருந்து தவிர்க்கப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட தற்கொலை எண்ணம் அதிகமா இருக்கு மேடம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்தது. இங்க விழுந்தா அங்க விழுந்தா என்னப்பா பண்ற, ரொம்ப நேரமா எதப்பா நோண்டிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கவனம் வேற எதுல இருந்தாலும் பாட்டி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா ஏதோ ஒருத்தர் கேட்பாங்க. ஆனா இப்ப மாட்டு வண்டிகள் மாதிரி 2 சக்கரங்களை ஓடிதான் நம்மளுக்கு வருமானம். அதுக்காக ஓடுறோம். எதுக்காக ஓடுறோம்? குழந்தைகளோட வருமானங்கள், குழந்தைகளோட கல்விகளுக்கு உதவணும்னு ஓடுறோம். ஆனா அது குழந்தைகளுக்கே அவல நிலையா மாறுதுங்கிறத நம்ம உணர மாட்டேங்கிறோம். எப்படா படுப்போங்கிற உணர்வுகள் தான் நமக்கு இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லாம இல்ல, ஆனா அவங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறது வந்து சொல்லணும். இது 2வது பாயிண்ட். குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கவனங்களை பெற்றோர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைகள் மிகப்பெரிய எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து வெளியில வருவாங்க மேடம். இன்னொன்னு, ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்டா, ஒரு வேண்டுகோளா பள்ளி மாணவர்களுக்கும் சரி இந்த அரசாங்கத்துக்கும் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த கட்டுரையில கூட நான் அதை கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு பாட வேலைகள்லயுமே நம்ம கவனம் செலுத்துறோம். குழந்தைகளுக்கு விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. பிடி பீரியடா உடனே போயிட்டு மேக்ஸ் மிஸ் வாங்கிட்டாங்க, சயின்ஸ் மிஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வாரத்துக்கு 3 நாள் உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. அந்த உடற்கல்வி பீரியட் இருந்தா குழந்தைகள் உடல் அளவுல மாறுவாங்க. அதே மாதிரி மனதளவுல மாறுறதுக்கு வாரத்திற்கு ஒரே ஒரு நாள் குழந்தைகள்கிட்ட சமூகம்னா என்ன, ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இல்லாம சமூகம்னா என்ன, சமூகத்துல நீங்க எப்படி பழகணும், எப்படி கத்துக்கணும், ஒருத்தவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும், எப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா வணக்கம் சொல்லி தண்ணி எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கிற ஒரு வகுப்பு இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு எல்லா விதத்துமான மாற்றங்கள் வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனலா நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கருத்து என்னன்னா, எதையுமே
பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு லவ் மை செல்ஃப். எந்த குழந்தை தன்னை நேசிக்குதோ அப்பதான் அந்த குழந்தை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பாத்திரத்துக்கே வருது மேடம். அந்த குழந்தை நம்பிக்கை வரும்பொழுது சேஞ்ச் மை செல்ஃப், என்ன மாத்திக்கணும்னு நினைக்குது. என்ன மாத்திக்கணும்னு கைடன்ஸ் கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை என்னைக்குமே சூப்பர் ஹீரோ தான் மேடம். எல்லா குழந்தையுமே படிப்புங்கிற கட்டத்துக்கு முன்னாடி அன்புங்கிற ஒரு விஷயத்த என்ன நேசிக்க கத்துக்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்தலை குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். குழந்தைகள் அதை ஏத்துக்கணும். நான் யாரு என்ன சொன்னாலும் நான் அழகுதான், எனக்கு நான் ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா குழந்தைங்க எல்லா விஷயத்திலுமே டாப்பரா வருவாங்க மேடம். இதுதான் நான் குழந்தைகளுக்கு சொல்ற முக்கியமான காரணம். இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும்னு நினைக்குதுங்க. உடனடியே எல்லாம் நடக்கணும். கேட்டது உடனே கிடைக்கணும். அப்படி நினைக்குதுங்க. இப்ப செல்போன்ல பேசிட்டு இருக்கக்குள்ளே ஆர்டர் பண்ணிடுதுங்க. பேசிட்டே இருக்கு ஆர்டர் பண்ணிடுதுங்க. அப்ப வந்த பிறகு நம்ம போயிட்டு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ ஒரு இது ரொம்ப அட்வான்டேஜா போயிட்டு இருக்குங்க. எல்லாமே போயிட்டு கோபம், வயிற்றுலன்னா கோபம். எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், இது பின்புலம் என்ன எதையும் யோசிக்கிறது இல்ல. வாங்கிட்டு அதை ஒரு நாள் யூஸ் பண்றது இல்ல. அடுத்த பொருளுக்கு போயிடுறது. என்ன பண்றது? அடுத்த சின்ன விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க மேம். அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க குழந்தைங்க இன்ஸ்டன்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்டன்டா பிஹேவ் பண்றதுக்கு காரணம் சோம்பேறித்தனம். அதை உருவாக்குறது நம்மளுடைய பெற்றவர்கள், சூழ்நிலை தான். கண்டிப்பா மேடம். நம்ம வந்து ஏதோ ஒரு செயலுக்கு பண்ணா அத வந்து அதுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குதுங்க. என்ன பண்றது மேடம்? இப்ப ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணும்பொழுது நம்மளையும் அவங்களுடைய குழந்தைகள் பருவத்தை ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறாங்க. நம்ம திட்டினா கண்டிப்பா கூட அது மேடம். ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. அப்ப ஒரு சின்ன உண்மைதான் மேடம். விஷயம்னாலும் கூகுள்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப பெத்தவங்க கிட்ட கரெக்ட். கேட்கணுங்கிறத உட்கார்ந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெற்றவர்கள். உடனே இப்ப ஐஸ்கிரீம் வேணுமா, அப்பா பிரச்சனை முடிஞ்சா போதும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப கேட்கறத 2 வாரம் தள்ளி வாங்கி கொடுங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், பாத்துக்கலாம், பிடிவாதம் தானே, அப்புறம் பாத்துக்கலாங்கிற பொறுமை பெற்றவர்களுக்கும் இல்ல, குழந்தைகளுக்கும் அந்த அடமன்ஸ். இந்த மாதிரி குழந்தைகள் பிற்காலத்துல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர்களா மாறுவாங்க மேடம். இதுதான் விஷயம். இப்பெல்லாம் கையில செல்போன் வச்சிருக்காங்கல்ல மேடம். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தா கூட சொல்லு, என்னமோ நம்ம ஒரு செய்தி கூட சொல்ல ஒரே லைன்ல முடிச்சிடணும். சொல்லுமா என்னமோ ஒண்ணுமே இருக்காது ப்ரோக்ராம். அதை வச்சுட்டு சொல்லுமானா நம்ம என்ன சொல்ல வந்தாலும் மறந்து போயிடும். அவனை திட்டதான் நம்ம சொல்ற எதையுமே சொல்ல முடியல. அந்த காலகட்டத்துல பசங்களும் எல்லாம் செல்போன் அடிக்ட் ஆயிடுச்சுங்க. சரிங்க மேடம். அடுத்த கொஸ்டின் போலாம் மேம். போலாம் மேம். இப்ப 6 எதிரிகள் சொல்லியிருந்தீங்க. 6 எதிரிகள் இல்லைங்களா? அது வந்து அந்த எதிரிகள் இல்லைன்னா நம்மளுடைய மனநிலை சரியாயிடுமா? 6 எதிரிகள் சொன்னீங்கல்ல மேடம். அந்த எதிரிகள்லாம் இல்லை என்றால் நம்மளுடைய மனநிலை சரியாகி விடுமா? அது அரிஷத் பகம் சொல்லியிருந்தீங்கல்ல. அரிஷத் பகம் சொன்னீங்க. 6 எதிரிகள் குறிப்பிட்டிருந்தீங்கல்ல மேடம். 6 எதிரிகள். 6 எதிரிகள் இல்லை என்றால் நம் மனநிலை சரியாகி விடுமா? கண்டிப்பா இல்ல மேடம். ஒவ்வொருத்தருக்குமே ஈவன் மைசெல்ஃப் எனக்கும் கூட குணக்கோளாறுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த 6 முக்கியமான விஷயம் என்னன்னா இயல்பு வாழ்க்கையில அதிகமா பாதிக்கக்கூடிய அந்த 6 விஷயங்கள். காமம். முதல்ல காமம் அப்படின்னா தீவிர ஆசை அப்படிங்கிறது. எல்லாமே ஒரு ஆசைப்படலாம். ஆசை அழிவுக்கு காரணம் தான். அந்த ஆசை பேராசையா மாறி இந்த பொருள் எனக்கு வேணும், எனக்கு அதுதான் வேணும். அப்ப இழிவு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப இருக்கிற கவுன்சிலிங்லயே பாத்தீங்கன்னா இல்லீகல் இந்த மாதிரி கள்ள விஷயங்கள் நிறைய நடக்குது. ஒரு இடத்துல கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல அது கிடைக்கும் பொழுது அது மிகப்பெரிய குற்றமா மாறுது. இப்ப நான் நிறைய கவுன்சிலிங் கேஸ இங்க சொல்லலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு கிராமத்துக்கு கவுன்சிலிங் போயிருந்தேன் கொரோனா காலகட்டங்கள்ல. அந்த காலகட்டங்கள்ல ஒரு 18 வயசு பொண்ணு, ரொம்ப காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு லீவ்ல இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கூலி வேலைக்கு போற ஒருத்தவங்க. அவங்களுக்கு அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூலி வேலை போற ஒரு குழந்தைகளாக தெரியல. அப்ப அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட். நாங்க என்ன அப்படிங்கிற காரணங்களுக்கு தள்ளப்பட போகும்போது அவங்க ரொம்ப அசால்ட்டா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த குழந்தை இன்னொரு இடத்துல கிடைக்காத ஒரு விஷயம், என் பெத்தவங்கள்ட்ட கிடைக்காத ஒரு விஷயம் இங்க எனக்கு கிடைக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இந்த பேச்சு ரொம்ப 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 மனதை உறுத்தின ஒரு விஷயம்.
இப்படி வந்து குழந்தைகளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம எக்ஸ்பிளாய்டேஷன், மாயை, மாங்காய் விற்கிறவங்க, தேங்காய் விற்கிறவங்க எல்லாமே பார்த்த அந்த பருவங்கள்ல அப்படிதான் தெரியும். அந்த இயல்பு நிலை கட்டத்தை தாண்டி வரும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்குது, அதை பண்ணா என்னங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாம குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளான ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரோதம், கோபம். கோபம் தன்னையும் அழிச்சிரும், அந்த வம்சத்தையே அழிச்சிரும். 2 நிமிஷம். நம்ம ஒரு டிவில சிக்னல் மாத்துறோம், சேனல் மாத்துறோம் அப்படின்னா கூட ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது. ஆனா அந்த ஒரு 2 செகண்ட்ஸ்ல நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத யோசிச்சு பேசணும் அப்படின்னா அந்த கோவத்துல இருந்து நம்ம வெளியில வர முடியும். அப்படி இல்லையா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, பொறுமையா குடிங்க. அதை குடிக்கிற வரையும் அந்த மனதை அமைதிப்படுத்தும் பொழுது இந்த குரோதம், கோபம் வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்மள வெளியில கொண்டு வரும். அது 3வது பாத்தீங்க அப்படின்னா மோகம். எல்லாமே எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது, அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வன்மமா மாறுது மேடம். அது ஏன் மாறுது அப்படின்னா ஒவ்வொரு வெறித்தனமான ஒரு செயல், அந்த வெறித்தனமான செயல் வந்து நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து போய் எனக்கு எது கிடைக்கலன்னா உலகத்துல யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு மாறுது. இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து ஆபத்தானது மேடம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோகம், குரோதம், கோபம், இந்த மாதிரி இத்தனை எதிரிகள் மட்டும் நான் குறிப்பிட்டிருந்தேன். 30 வகையான குணக்கோளாறுகள் சொல்லலாம். இன்னும் எல்லாத்துக்குமே குணக்கோளாறுகள் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி இது சரியாகி விடுமா அப்படின்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிடு, திருட்டை ஒழிக்க முடியாது. நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்மளோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நம்ம உணர்ந்து எப்ப மாறுறோமோ அப்பதான் இந்த மாதிரி உணர்வுகள்ல இருந்து மாற முடியும். இல்லைன்னா இழப்புகளை தான் சந்திக்க முடியும். சுடும் அப்படின்னா ஒதுங்கிக்கிறவங்களும் உண்டு, பட்ட உடனே தெரிஞ்சுக்கிறவங்களும் உண்டு. அப்ப மனநிலையை பொறுத்துதான் இது வந்து மாறுமே தவிர இதனால சரியாகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது மேடம். இன்னொரு நல்ல அற்புதமான பதில் மேம். இப்ப அடுத்த ஒரு புரிதல் உணர்வு பற்றிய ஒரு கேள்வி மேம். தற்போது இப்ப தனியார் தொலைக்காட்சியில ஒரு பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்வு போய் கொண்டிருக்கு இல்லைங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்து இருப்பீங்க இல்லைங்களா? அதுல பங்கேற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, பார்ட்டிசிபென்ட், அவங்க வந்து அவங்களுடைய மனநிலை இப்ப எவ்வாறு இருக்கு? இப்ப பொதுவா அவங்க வந்து வெளியில இருந்திருக்காங்க, வீட்டுல இருந்திருக்காங்க, அவுட் ஆஃப் ஒர்க்ல எவ்வளவு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாரையும் போயிட்டு ஒரு ஜெயில் மாதிரி ஒரு 10-15 பேர் ஒன்னா இருந்து அடைபட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? வெளியில வந்து நம்ம பாக்குறோம், அந்த 1/2 hour 1 hour சொல்லல, பொதுவாக அந்த உள்ள மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? இது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு சமூக ஊடகமான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க, என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் உணர்ச்சிகளுக்கு வெளியில எப்படி இருக்கிறாங்க, ஒரு எமோஷனலா எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க ஒரு நடத்தையில எப்படி பிஹேவ் பண்றாங்க, பல்வேறு இன்னல்களுக்கு இடையில அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வெளிக்கொண்டு வர ஒரு நிகழ்ச்சி. அந்த ஒரு வெளிக்கொண்டு வர ஒரு நிகழ்ச்சி தான் அது. ஆனா இப்ப இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு நாடக மேடை மாதிரிதான் அந்த நிகழ்ச்சி போகுது. அந்த இப்ப முகமூடின்னு சொல்றீங்கல்ல மேடம், இப்ப வந்து ஒருத்தவங்க நடிச்சா ஒரு 5 நாள் நடிக்கலாம், 10 நாள் நடிக்கலாம். எப்படி கண்டினியூஸா 70-80 நாள் நடிக்கிறாங்கன்னா எப்படி நடிக்க முடியும்? இயல்பு நிலை மாறிடும் இல்லைங்களா? எப்படி என்னதான் நடிச்சாலும் தன்னோட இயல்பு நிலை கண்டிப்பா வரதான் செய்யும் இல்லைங்களா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. எவ்வளவு நடிக்க முடியும் மேடம்? இயல்பு நிலை வரலாம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எமோஷனல்ல ஒரு சிலருக்கு வரலாம். ஆனா எல்லாமே வந்து நம்ம ஒரு விஷயங்களுக்காக தான் பண்றோம்னு நம்ம ஆணித்தனமா ஒரு பண்ணும் பொழுது நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்ப இருக்கிற நிகழ்ச்சி அது மாதிரிதான் மேம் போகுது. அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்களோட உண்மையான ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ வெளிக்கொண்டு வர மாதிரி தெரியல. அதுக்காக இதுல வந்து இந்த கேள்விகளுக்கு எனக்கு சொல்றதுக்கு உடன்பாடு இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வெளியில அவங்க வந்து தன் இயல்பா நடந்திருக்கவங்க உள்ள வந்து இத்தனை நாள் அவங்க இயல்பா இருந்திருப்பாங்களா, இல்ல அவங்க மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்களா, நடிக்கிறாங்களா? இது வந்து அது மன சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதனாலதான் இந்த கொஸ்டின் கேட்க வந்த நிலைமை ஆயிடுச்சு. சரி, ஓகே மேடம். என்னோட கருத்து அவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. அப்படி ஒரு சில இயல்பு நிலையில வெளியில வரவங்க வந்து வெளியில வந்துடுறாங்க. இதுதான் உண்மை. அது உண்மை. அது அவங்கவுங்க மனத்தை பொறுத்து இருக்கு. நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெயிக்கலாம்,
மத்தவங்க பாக்குறாங்க, நம்மள உலகமே பாக்குது, நம்ம இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுன்னு இருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா? சோ ஆக கண்டிப்பா. மொத்தம் மண்ணில் பிறந்த எத்தனை பேர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே நாடகம் நடிக்கிறவங்க. ம். அது கண்டிப்பா. மாதிரிதான் நடிச்சிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும் மேம். இப்ப அடுத்த கொஸ்டின் போலாமா மேம்? போலாங்க மேம். இந்த சென்எக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் மூலம் உங்கள் முதல் நூலை வெளியிட்ட உங்களின் அனுபவம் எவ்வாறு இருந்தது? சூப்பரான ஒரு கொஸ்டின் மேடம். தேங்க்யூ ஃபார் தட். இதுக்காக ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் என்ன உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை நான் ஃபீல் பண்ணேன் மேடம். ஏன்னா என்னுடைய பெற்றவர்கள் சொன்ன அந்த முதல் விஷயம், என்னுடைய தந்தை வந்து கிடையாது, இப்ப 2012 இறந்துட்டாங்க. சோ அப்படியெல்லாம் இருந்த ஒரு தருணங்கள் போட்ட விதைதான் சன் எக்ஸஸ். இதன் மூலியமா எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் இத வழிகாட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். இதற்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவுத்தன்மை. எப்படா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கே நம்மளுக்கு, நம்ம எந்த தளத்தை நோக்கி போறது, நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய திறமைகளையும் எப்படி வெளிக்காட்டுவது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு தருணங்கள்ல ஏற்படுத்தின வழிகாட்டுதலா தான் இந்த சன் எக்ஸஸ் கலாச்சார மன்றத்தை நான் நினைக்கிறேன். அதுல கவிசன் மேடம் வந்து எந்த நேரத்துல எப்ப கேட்டாலும் ஒரு தெளிவான ஒரு பதில், ஒரு பொறுமையான ஒரு பதில், என்ன ஒரு மாதிரி சூழ்நிலையில டயர்டா இருக்கிறது அவங்க குரல்ல தெரிஞ்சாலும் அவங்க வார்த்தைகள், அந்த மோட்டிவேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் அது எப்பயுமே இருக்கும். அது வந்து அப்படி ஒரு தொடர்பு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கடவுளுக்கு வழிகாட்டுதலா அமைஞ்ச நீங்க இல்ல அப்படின்னா இந்த உணர்வுகளுக்கு மதிப்பே இல்லை மேடம். அதுக்கு பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்றது வார்த்தையால சொல்ல முடியாது. உணர்வு பூர்வமான ஒரு நன்றியை நான் இங்க உரித்தாக்குகிறேன் மேடம். நீங்க இந்த புத்தகத்துல முதல் லைனையும் கடைசி லைனையும் நீங்க வாசிச்சு தான் எழுதுறீங்களா? எப்படி தெரியுமா எழுதிருக்கீங்க? மனம் பெற்றவன் மனம் பெற்றவன் மனிதன். என்ன அற்புதமான வரிகள்! இது உங்களுடைய புத்தகத்தில் முதல் லைனா இருக்கு. கடைசி லைன் பாருங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அதுக்கு பதில் நீங்க கடைசியில கொடுக்குறீங்க பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது போதுமே. என்ன ஒரு அற்புதமான மருந்து பாருங்களேன். இதுவே ஒரு பொன் செய்யும் மருந்துங்க. கொஸ்டின் நீங்க எதுக்காக நீங்க கொஸ்டின் இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அடுத்து கடைசியில பதிலும் கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி ஒன்றே மனச வந்து இளமையாக்கும். செம்மையான பதிலுங்க. எனக்கு இந்த முதல்ல உங்க புக் எடுத்து என்ன படிச்சேன்னா முதல் லைனும் கடைசி லைனும் படிச்சேன். என்னவா முடிச்சிருக்காங்க, என்னவா ஆரம்பிச்சிருக்காங்க. மனம் வந்து ஒரு சிறகில்லா பறவை. காற்றுக்குள் லேசா இருக்கும். நம்ம என்ன கொண்டு வருவோம் அதை வெளிப்படுத்தும். கண்ணாடி பாருங்க, கண்ணாடி நீ என்ன நினைக்கிறத அதை அப்படியே காமிக்கும். அது கண்ணாடியை உடைச்சிட்டா சரியாயிடுமா? நெவர். உங்களதான் நீங்கதான் திருத்திக்கணும் இல்லைங்க. அதுல அழகா நீங்க ஒரு இது கொடுத்திருப்பீங்க, எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பீங்க. நிறைய வாசிச்சேங்க. இது எனக்கு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு தெரியும்னு நினைக்கிறேன். பிஎட்ல ஒரு சைக்காலஜி ஓரளவு படிச்சிருக்கேன். எம்எல்ஏயும் ஓரளவு படிச்சிருக்கேன். எம்எஸ்சி சைக்காலஜி 2 வருஷம் படிச்சிருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து இப்ப நீங்க பேசுறப்ப இன்னும் நிறைய படிக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப அடுத்தது எஸ்எல்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி தான் எஸ்எல்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ முடிச்சதும் ஒரு மெடிசன் ஆரம்பிச்சிருவோம். சோ உங்களுக்கு எனக்கும் இவங்க இந்த நூலாக்கம் இல்லாமயே ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா? இது எனக்கு இந்த நூலை நான் விமர்சனம் செய்யணும்னு எப்படி இருக்கு? இதுவே ஒரு டெலிபதி பாருங்களா? எல்லா நூலும் எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா இது ஏற்கனவே மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது யாரோ சொல்லக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அது இப்ப எனக்கு நிறைவா இருக்கு. எனக்கு நிறைவா இருக்குது போல இங்க காத்துட்டு இருக்காங்க மக்கள். இவங்க எல்லாம் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிந்தனையை போட்டு இந்த கேட்கலாம், என்ன கேட்கலான்னு ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. அந்த கன்ஃபியூஸ்க்கு நீங்க மருந்தா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அருமையான பதிலு இப்ப நான் கேட்டுட்டேன், மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் வழிவிட்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். கேள்விக்கணைகளை யாராலும் இருந்தா தொடுக்கலாம். உங்க மன ரீதியாக, உடல் ரீதியாக இல்லாமல் உடலுக்குள்ள மணல் ரீதியாக நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க மலர்ந்த முகத்தோடு. ஐயா கேளுங்க ஐயா. கேட்கலாமாங்க ஐயா கேளுங்க ஐயா. பெண்கள் முதலில் நீங்க முடிச்சிட்டீங்க ஐயா. நீங்க அவங்க கேக்குறப்ப அதாவது கோஇன்சிடென்ட் நீங்க தண்ணி குடிச்சுக்க பாருங்க. சரியான ஒரு அமைப்பு தெரியுங்களா? அவங்க தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல தண்ணி குடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அதே தண்ணி எடுத்து குடிச்சுக்க பாருங்க.
அவங்க எப்பவுமே வீட்டுல அப்படி செய்வாங்க. அவங்க தண்ணி எடுக்க போனாங்க. நான் சொன்னேன் 2 சுடு வெந்நீரா கொஞ்சம் குடுமா, வெளியில இருந்து வந்திருக்கிறேன், கொஞ்சமா குடிச்சுக்கிறேன் அவங்க அப்படின்னு. சொல்ற அதுதாங்க நம்மளுடைய நிகழ்ச்சி எல்லாம் பாருங்களா, அப்படியே ஒரு ரவுண்டா வருது. நம்ம நினைக்கிறது அங்க போகுது. அப்படியே பாஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. இல்ல எவ்வளவு முதல்ல அற்புதம் பாருங்க. கவிதாம்மா உத்தரவு கொடுத்தாதான் நம்ம பேசணும். அதுக்காக நான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ! அப்படியா? சரிங்கண்ணா, சரிங்க. வணக்கம் ஐயா. அப்படிலாம் எதுவும் இல்லையா? தாராளமா நீங்க பேசலாம். அப்படிதான் கேள்வி நெறியாளர் என்பது அவங்களுடைய உத்தரவு இல்லாம நம்ம கோயில்ல பூசாரி அம்மா வரமுடிச்சா வணக்கம், சாமி வாழ்க வர வளமுடன். கலைப்பிரியாம்மா, முதல்ல மனம் விட்டு 2 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும். கண்டிப்பா சார். கேளுங்க ஐயா. உங்க வயசு என்ன? 38 சார். என்ன நீங்க எத்தனை பிள்ளைக்கு தாய்? 2 குழந்தைகளுக்கு சார். ஆனா அப்படி அப்படின்னு தெரியல. சொல்லலாம். ஆனா எனக்கிட்ட வர எல்லா குழந்தைகளுக்குமே நான் ஒரு தாயா இருக்கிற இல்ல மாதிரி இல்ல அது வேண்டாம், அது வேண்டாம். அந்த லெவல்ல அந்த 2 பிள்ளையோட நீங்க நிப்பாட்டுங்க. நான் தான் கேள்வி கேட்பேன். நீங்க சரி எல்லாருக்கும் இப்ப பதில் சொல்ல போறீங்க. உரிமையா தான் கேட்கிறேன். ஓகே சார். சரி, இப்ப நீங்க பேசுனீங்களே, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு பேசுனீங்களா? இல்ல சார், என் மனதிலிருந்து வந்தது. ஆமா. இந்த அனுபவம் உனக்கு எங்க இருந்துப்பா வந்தது இப்படி? இது எப்படிப்பா இது? ஏதோ மழை இன்னைக்கு திருநெல்வேலியில் அடிக்கிற வெள்ளத்தை விட இப்ப மிகப்பெரிய வெள்ளமா விட்டு விளாசிட்டீங்க நீங்க பாட்டுக்கு. ஆனா நீங்க சொன்ன கருத்து எதுவுமே இது மிகைப்படுத்தப்பட்டது, இல்ல இது எழுதி படிக்கிறாங்க, இல்ல இது யோசிச்சு சொல்றாங்க, நீங்க மேல கூட ஒரு சின்ன பார்வை கூட நீங்க மேல ஓட்டலையே அவங்க அம்மா கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத விட உங்களுடைய அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி சார், நன்றி. 63 வயசுல நான் உட்கார்ந்துகிட்டு 33 வயசு பொண்ணு சொல்லக்கூடியதை கேட்கணும்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. தேர்ந்த அனுபவம் மட்டும் கிடையாது, நல்ல பண்பான படிப்பை நீங்க உயர்ந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். நீங்க தாமதிச்சு சொல்லியிருந்தா கூட சரி எங்கேயோ யோசிச்சு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிருப்பேன். ஆனால் ஒரு வினாடி கூட நீங்க தாமதிக்கல அவங்க கேட்ட கேள்விக்கு. அதுக்குண்டான நீங்க அந்த எடுத்துக்காட்டு பொருள்களை நீங்க எடுத்து சொன்ன விதம், ஆங்கிலம் கலந்து வந்திருந்தாலும் சரி அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எடுத்து சொன்ன விதம் உண்மையிலேயே நீங்க மனசை தொட்டுட்டீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பல நிலைகள்ல நீங்க பணியாற்றி அந்த பணியாற்றுதலில் ஏற்பட்ட அந்த அனுபவ வந்து போன அந்த நோயாளிகளை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் சரியான கருத்து என்பதை என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இதை சொல்றேன். நான் மனவியல் மனோதத்துவ உளவாளியா அப்படின்லாம் நான் இல்லை. ஆனால் மனவியலை ஓரளவுக்கு நான் மனமுடித்த வாழ்வியல்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு நிலைப்பாடு. அதனால ஒரு தெளிந்த அறிவோட நம்ம இருக்கிறோங்கிற ஒரு காரணத்தை வச்சுதான் நமக்கும் மனதுக்கும் மனவியலுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்கிறதுனாலதான் நான் கவிதா அம்மா இதை போட்ட உடனே சரி இதுல நாம கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட நான் இருந்தேன். ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 50-58 வயசுல ஒரு பெண்மணியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய அனுபவத்துல இருக்கும். ஒரு தாய் எப்படி உரிமை எடுத்துக்குவாங்களோ அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலது நமக்கு தெரியும், சிலது பலது நமக்கு புரியாம இருந்தாலும் இவங்க சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு. நீங்க எதிரில் கல்யாண பொண்ணு மாதிரி அழகா உக்காந்துக்கிட்டு என்னடா இது இப்படி ஒரு அழுத்தமான சம்பந்தப்பட்ட விஷயம் மனம்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல தரக்கூடாது. இனிமே சத்யா அம்மா கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கும் வாயெடுத்து உட்கார்ந்திருந்தது கவிதா அம்மா மட்டும் இல்ல, ஏகலைவன் ஐயாவும் தான். நான் அவங்களையும் பார்த்துக்கிட்டேன், என்னையும் பார்த்துக்கிட்டேன், அன்பரசி அம்மாவும் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி அமைதியா ஒரு நாளும் எங்க குழுமம் நடந்ததே கிடையாது. பின் டிராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஊசி கீழே விழுந்தால் கூட அதனுடைய சப்தம் காதுக்கு எட்டாது. நாங்க எட்டுற மாதிரி நிலையில நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. எந்த சின்ன சத்தம் வந்தா கூட சரி, அம்மா என்னமா சத்தம் வருதுன்னு கரெக்டா சொல்லுவோம். நான் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான நிலையை உங்களுடைய சொற்பொழிவினால நீங்க ஏற்படுத்தி தந்துட்டீங்க. ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. உங்களுடைய எதிர்காலம் இன்னும் பல புஸ்தகங்களை நீங்க செய்யணும். அதுக்குண்டான வாய்ப்புகளை கவிதா அம்மா பெறணும். என்னுடைய மகளாக இன்னொரு குழுமத்தில் இருக்கக்கூடிய கலைவாணி இடையில வந்துட்டாங்க. அதனாலதான் நான் அவங்கள்ட்ட பேசுறதுக்காக போனேன். நான் வர இருக்கின்ற 24ஆம் தேதி பாண்டிச்சேரி சென்று அங்க கவியரங்கத்துல கவியாடல் நடத்த வேண்டும். அதுக்கு எழுதி அவங்கள்ட்ட கொடுத்ததை சரியா இருக்கா பாருங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு நான் குழுமத்தில் இருக்கிறது தெரியாது. நம்ம இதுல சொன்ன உடனே அவங்க உடனே எனக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அன்பரசி அம்மாவுக்கு கூட அந்த கவிதையை நான் பேசி பதிவு பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன். அவங்க படிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்த சமயத்திலும் அந்த ஒரு நிமிஷம் அப்படி இல்லை, எழுதி இருக்கிறேன், அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். ஏன்னா 63 வயசு கொஞ்சம் நினைவு போகலாம்.
உங்ககிட்ட என்னுடைய கேள்வின்னு ஒண்ணு இருக்குது. அதற்கு முந்தாக நீங்க எனக்கு சொன்னது வந்து மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதை வந்து நான் வந்து தமிழ்ல பாராட்டாதான் எனக்கு ரொம்ப தகும். தலைகுனிந்து வந்து சன்னெக்ஸ் குழுமத்திலேயே உங்களுக்கு கிடைத்த விருதுனே நீங்க நினைச்சுக்கலாம். ரொம்ப அம்மா நன்றி ஐயா. எனக்கு பதிலாக கவிதா அம்மா சொல்ற மாதிரி நான் உரிமையோட உங்களுக்கு கண்டிப்பா. சொல்லிடுறேன். இந்த விளக்கத்தை இவ்வளவு இயல்பா யாரும் சொல்ல முடியாது. எல்லா டாக்டரும் சொல்லிடுவாங்க தான். இவ்வளவு இயல்பா ஒரு சாதாரண விஷயத்தை கூட எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க, வளர்க்க போறீங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அந்த பிள்ளைங்க உங்க சொந்த பிள்ளைங்களை மட்டும் தான் நான் பேசுறேன். மற்ற பிள்ளைங்களை நம்ம பேச வேண்டாம். ஏன்னா 1000 பேருக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு உண்டான தகுதி இருக்கும். ஆனா நம்ம பிள்ளை அப்படி இருக்காது. கொத்தனார் பிள்ளை என்னைக்கும் டாக்டர் ஆனதே கிடையாது. கொத்தனார் தான் ஆனா சரிதான். ஆனா இங்க டாக்டர் புள்ள, வாத்தியார் புள்ள மக்கும்போம். டாக்டர் புள்ள கம்பவுண்டரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்காது சில நேரங்கள்ல. அதுதான் நம்ம இந்த உலகத்துல, நம்முடைய தமிழ்நாட்டு உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது, இன்னமும் நடக்குது. ஆனா நீங்க பட்டவர்த்தனமான ஒரு அதே அந்த பட்டு விரிப்புல தொட்டு தாவிய தெளிந்த நீர் போல் துளிகள் உங்களுடைய வார்த்தைகள். அதுக்கு பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை தவிர வேற எந்த விதமான விளக்கமும் எவ்வளவு பெரிய PhD படிச்சு முடிச்சாங்க சைக்காலஜில அதை கொடுக்கவே முடியாது. இதான் தர முடியும். ஆனால் தங்கி பேசுவாங்க. அப்படி இல்ல, அங்க போகணும் இங்க வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படிம்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. சத்யா அம்மா கேட்ட கேள்விக்கு சிவகாசி பட்டாசு மாதிரி பட்டார்னு 2 வார்த்தை அழகா தெளிவா சொல்லிட்டீங்க. மன அழுத்தம்னா இப்படித்தான், மன உளைச்சல்னா இப்படித்தான். மன உளைச்சலை பாதிப்பு அதிகம், மன அழுத்தத்தை நாம நினைச்சா வெளியே வந்துடலாம். முடிஞ்சு போச்சு. அருமையான விளக்கத்தையும் சொன்னீங்க, சிறப்பா இருந்தது. அதுக்கு அடுத்ததாக என்னுடைய கேள்வி என்னன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க அந்த விஷயத்துல நீங்க வந்து தெளிவா இருக்கிறீங்க. உங்களை வந்து நம்ம வந்து சோதனை பண்ணி கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. என்னுடைய கவிதா அம்மாவுக்கும் தெரியாது, நான் ஒரு அனுபவசாலி. நான் உயர்ந்த படிப்பாளி கிடையாது. ஆசிரியராக நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திய அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஒரே நேரத்துல ஒரு 100 ஆசிரியர்களுக்கு, பெண் ஆசிரியர்களுக்காக, பயிற்சி பள்ளி ஆசிரியர்களுக்காக பாடம் நடத்திய எடுத்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் வந்து என்னுடைய இஸ்லாமிய சமூகத்துல பள்ளிவாசல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் 250 பேருக்கு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு, ஒரு வருஷத்துல 52 வெள்ளிக்கிழமை நான் 6 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்களுக்காக நான் வந்து பேசியிருக்கிறேன். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு, அடுத்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பைபிள் என்ன சொல்லுது, மகாபாரதம் என்ன சொல்லுது, கம்பராமா என்ன சொல்லுது, நாலடியார் என்ன சொல்லுது, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் வந்து பள்ளிவாசல்லையே சொல்லுவேன். இது வந்து என்னை தடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்த உயர்ந்த பொறுப்புல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், இப்பவும் இருக்கிறேன். ஆனா நான் இப்ப சொல்வதை நிறுத்தி விட்டேன். என்றால் எனக்கு நீங்க சொன்ன அந்த டிப்ரெஷன் சொல்வீங்கல்ல, மன அழுத்தம் அதிகமா பேசிக்கிட்டே இருக்க அது அந்த நிலைப்பாடு வந்துடும். அதனால சரி, இனி பேசுவது வேண்டாம், அவர்கள் யாரையாவது போட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்ததுனால தான் நான் கொஞ்சம் சிறப்பா இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த அழுத்தம் இருந்துகிட்டு இருந்தது. அதனால என்னன்னா, நான் எதை பற்றின கேள்வியை கேட்க வரேன்னா, நம்ம பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ அந்த தாயோ தந்தையோ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாக்கா உடனே அவன் மனசுல என்ன வருதுன்னா, தற்கொலை தான் நம்ம எடுக்கணும், நீ வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துறான். அவனுடைய முடிவு என்ன, இது உடனே தற்கொலைன்னு தான் சொல்லிடுறான். அது படிக்கிற பையனா இருக்கட்டும், வீட்டுல வளர்ந்த பையனா இருக்கட்டும், என்கிட்ட படிச்ச பசங்களையும் வச்சு சொல்றேன். என்கிட்ட படிச்ச பசங்கள்லயே இந்த விபரீதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. எவ்வளவோ நம்ம சொல்லி பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி அவனை வந்து அதட்டல, அடிக்கல, பெரம்பு எடுக்கல, திட்டல, உங்க அப்பாவை பாரு, அவனை பாருன்னு நிறைய படிடா. எனக்கு அந்த பழக்கம் எப்பயுமே மதிப்பெண்ணை குறை சொல்லி அவனை வந்து முட்டி போட வைக்கிறதோ அடிக்கிறதோ, அதுக்குண்டான ஹோம்ஒர்க் கொடுத்து அவனை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. நான் எப்படி இருப்பேன், என்னுடைய பழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, என் வீட்டுல நான் காமிக்கிற கோபத்துல ஒரு பங்கு கூட நான் வெளியில காமிக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுல எனக்கு இருக்கிறது அது ஒண்ணுதான், கொடாலி. அதை தான் திட்டுவேன், அதுதான் பேசுவேன். அது எதை சொன்னாலும் அதை வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு பாடமா சொல்லிடும். என்ன, மௌனமா போயிடுவாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. 2 வார்த்தை கத்தி பேசினா 3ஆவது வார்த்தைக்கு அவங்க வெளியே போய் உட்காந்துருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன். திருப்பி வாமா, டீ போடுமா, தண்ணி கொடுமான்னு சொன்னா சரியா போயிடும்.
ஆனா எங்க வீட்டுல என்ன ஆசைப்படுவாங்கன்னா, ஒரு நாளாவது நீங்க என் கூட இந்த 34 வருஷம் வாழ்ந்துட்டோம், வெளியில நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு வந்து உள்ள இருந்து காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அதையும் உங்கள்ட்ட சொல்லிடணும். ஐயா எப்படி ஐயா நீங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க, உங்களால எப்படி முடியுது? எங்களால கொஞ்ச நேரம் கூட சிரிக்க முடியல, யோசிக்கிறோம். வீட்டுல அது இருக்குதா, இது இருக்குதா, காய்கறி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், கடையை திறக்கணும், வியாபாரத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க உங்களுக்கு எந்த வேலைக்குமே போறதில்ல, புஸ்தகத்தோடயே 24 மணி நேரம் அந்த குழுமத்துல அந்த நூலகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா அழகா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கீங்க. வர்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ டீ வாங்கி தரேன், பிள்ளைங்க வந்தாங்கன்னாக்கா பிஸ்கெட் கொடுப்பேன், சாக்லேட் கொடுப்பேன். அவங்க சொல்லுவேன், எனக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் இப்ப எந்த தொடர்பும் இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்களை நான் கேட்பேன், நல்லா படிக்கியா, சொல்லி தரதெல்லாம் விளங்குதா, வேற ஏதாவது உனக்கு சந்தேகம் வருதா, சாப்பிட்டியா, காலையில சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, புளி சாதம் சாப்பிட்டேன், புளி சாதம் சாப்பிடாத காலையில, வேற என்ன சாப்பிடும், வேற என்ன தாத்தா சாப்பிடணும், தயிர் சாதம் இருக்குதா, ஆமா அதையும் சாப்பிடாத. நான் சொல்றது இதெல்லாம் ஏன்னா அவங்களை சாப்பிட வேண்டிய நிலைக்கு கொண்டு போறது. அதெல்லாம் நாங்க இட்லி எல்லாம் நாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எங்க வீட்டுல அம்மா போடுவாங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, நீ எத்தனை இட்லி சாப்பிடுற, 2 இட்லி, வா முடிஞ்சா சீக்கிரமா வா, இங்க சத்துணவு தராங்கல்ல அதுக்குள்ளேயே நான் இட்லி போட சொல்லிடுறேன். ஒரு இட்லி என் பக்கத்துல இருக்க கூடையில 1 ரூபாய் தான். 4 இட்லி சாப்பிட்டாலும் இல்ல 5 இட்லி சாப்பிடுறா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கி தரேன். அடுத்த நாள் வந்து அவன் சொல்லுவான், எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மாவே எனக்கு இட்லி செஞ்சு தந்துட்டாங்க. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, அவனை திருத்தறதுக்கு உண்டான நிலைப்பாடு. இது என்னுடைய மன உளவியல்ல இருந்து நான் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆனால் நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னன்னா, ஒரு நொடி மனம் மாறக்கூடியதா இல்லையா? ஒரு நொடியில அந்த மனம் மாறுமா மாறாதா? மாறக்கூடியதா என்பதற்கு அர்த்தம் என்ன? தற்கொலை முடிவு எடுக்கிறது. மாறும் என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால் அதிலிருந்து விடுபட்டு வந்து விடுவது. இதற்கு தங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய அனுபவத்திற்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உயர்வான ஒரு நிலையில உள்ள உங்களுடைய வார்த்தைகள் என் காதுல விழுகிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய கருத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிமிடத்தில் இல்ல, ஒரு செகண்ட்ஸ் அதுல கூட மாறக்கூடியதுதான். அந்த ஒரு செகண்ட்ஸ்ல அவங்க முடிவை தெளிவா எடுக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா அந்த முடிவுல இருந்து அவங்க வெளியில போக முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை எந்த மாதிரி சூழ்நிலைகளை வளர்ந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களால முடியல அப்படின்னு நினைச்சிட்டா யாராலையுமே பண்ண முடியாது. ஆனா அவங்களால முடியுங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்குள்ள விஷயங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதலா இருந்தா அவங்க உயிரை தக்க வச்சு கொள்ள முடியும். இப்ப நீங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி இருக்க முடியலன்னு அம்மா கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க வெளியில நீங்களா இருக்கீங்க, உள்ள நீங்களா இல்ல. அந்த கேட்ட கேள்விகளுக்கு அங்க சாப்பிட்டியா போறியான்னு கேக்குற அதே கேள்விய, அம்மா காலையில இருந்து உழைக்கிறிய, சாப்பிட்டியாமா, அந்த ஒரு யதார்த்தமான வார்த்தை அது கேட்டுருவேன். என்ன என்னுடைய நிலை என்னன்னா, நான் சொல்றதுதான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அவங்க செய்யற தப்ப நான் சுட்டி காட்டும் போது ஒரு வரக்கூடிய நிலைதான். அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வந்து என்னை விட அதிகமாக மதிப்பெண்கள் பெற்றவங்க பள்ளியில. நாங்க 2 பேரும் பள்ளியில ஒன்னாதான் படிச்சோம். ஒன்னா விரும்பிதான் நாங்க வந்து காதல் திருமணம் தான் நான் செஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து உங்க சமூகத்தை சார்ந்தவங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க வந்து என்னுடைய மதத்தை பின்பற்றித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுல இருந்து இங்க தடை கிடையாது, வீட்டுக்குள்ள வருவாங்க. அக்கா தங்கச்சின்னு சொல்லி 9 பேர் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க உறவினர்கள், சகோதரர்கள். ஆனா இன்னை வரைக்கும் அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிறது உண்மையான நிதர்சனம். அதே மாதிரி நான் இல்லைன்னா அவங்களுக்கு பொழுதே போவாதுங்கிறது ஒரு விஷயம், அது வேற. ஆனா என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வந்தேன்னா என்னம்மா செஞ்சு அப்படின்னு நான் கேட்டேனாக்கா, அதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா, ஏமா இப்படி செய்யக்கூடாதா அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், பதில் நான் கேட்கலமா, இது இப்படிதான் செய்யணும், இதை செய்யறதுக்கு நீ செஞ்சேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். திருப்பி நீ இன்னொரு தடவை அதை வந்து என்கிட்டயே நீ திருப்பி சொல்லும் பொழுது நான் அப்புறம் என்ன செய்ய முடியும்? நீ செஞ்சது தப்புன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டிய நிலைப்பாடு இதுதான் எனக்கு. நீ ஏத்துக்கோ முதல்ல, ஆமாங்க நான் இப்படி மாத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கோ. உப்பு போடாம தோசை போடுன்னு நான் எனக்கு சொல்றேன், எனக்கு சுகர் இருக்குது, உப்பு போட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாள் ஏத்துக்கலாம். திரும்பி அடுத்த நாளும் உப்பு போட்டுதான் செஞ்சாங்கன்னா நான் என்ன செய்யணும்? நான் நேத்து சொன்னது உனக்கு ஞாபகம் வரலையா, தினம் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது முகம் ஒரு மாதிரி வாடும். அது புரியுதுங்களா? அப்ப நான் சரி நான் அப்படி பாத்துக்கிறேன், நான் அப்படி இல்ல, நீங்க வேற ஒரு மாதிரி ரூட்டுக்கு போவாங்க, அந்த திசையை திருப்புறதுக்கு. அந்த தப்பை ஏத்துக்க மாட்டாங்க, வேற ஒரு ரூட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க, இனிமே நான் சரியா போடுறேன் அப்படின்னு. அது வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்.
எல்லாத்தையும் போயிட்டு நின்னுட்டு பேசிக்கிட்டு எங்கேயும் வெளியில கூட போக மாட்டாங்க. எல்லாமே இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த 19 அடி நீளத்துல இருக்கக்கூடிய நிலைதான். என்னை விட்டுட்டு ஒரு தடவை என்கிட்ட சொல்லாம வெளியே போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எனக்கு பிடிக்காதது செய்யவே மாட்டாங்க. மிகச்சிறந்த ஒரு பெண்மணி. 1000 பேர்ல அப்படின்னா காந்தியை கேட்டாங்கன்னா என் மனைவி சொன்னார்னா, என்னைய கேட்டா கூட நான் அப்படிதான் சொல்வேன். உலகத்திலேயே மிகச்சிறந்த பெண்மணி யார் உங்களுக்குன்னா என் மனைவியை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற குறைக்கு தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். வேற ஒண்ணுமே கிடையாது. மன்னிச்சிருங்க. இல்ல ஐயா, மன்னித்தருங்கள்ங்கிற வார்த்தை வேணாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை சொல்லுங்க. அவங்களுடைய பார்வையில பார்க்கும் பொழுது அவங்க உங்ககிட்ட நிறைய அந்யோன்யங்கள் இருக்கிறதுனால கோவமா இருந்தாலும் கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்ககிட்ட எப்படியா இருந்தாலும் அதை எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளோட விஷயங்கள் உங்க மேல ஓவர் பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஓவர் அதீத எனக்கு கிடைத்த பொருள் என்ன தவிர அதனால அதோட இயல்புத்தன்மை தான் அவங்க தப்பு செய்யறது. வேற ஒண்ணுமே கிடையாது. அது தப்பா எடுக்கல. நீங்க திட்டினாலும் அது சங்கீதமா தான் தெரியுது. அவங்களுக்கு சொன்னாலும் அது சங்கீதமா தான் தெரியுது. அப்ப உண்மையான வெளிப்பாடுதான் என்னுடைய கருத்து. சரிம்மா, நன்றி நன்றி. அடுத்தவருக்கு இடம் விடுகிறேன். நிச்சயமாக ஐயா சொன்னதுல இருந்து ஒரு நிகழ்வு ஒன்று நினைவு கூறுகிறது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அம்மா சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்போ கருகிய சப்பாத்தி அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்துடுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 சப்பாத்தி தான். ஒரு வறுமையான ஒரு குடும்பம், அதனால 2 தான், அதுக்கு மேல கிடையாது அப்படின்றப்போ ஒரு கருகிய சப்பாத்தி வரப்போ அவங்க ஒண்ணுமே சொல்லிடாம அவங்க சாப்பிடுறாங்க. இந்த நிகழ்ச்சி அனைவருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். சொன்னா மன வருத்தம் வரும் அப்படின்றது ஒண்ணு. வறுமையில ஒரு சப்பாத்தியை வீணாக்க வேணாம் அப்படின்றது 2வது ஒரு விஷயம். எனக்கு இந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. காந்திய பத்தியும் சொன்னாங்க. என்னுடைய மனைவிதான் சிறப்புன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த காதல்ல எப்போதுமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள்ட்ட தான் இந்த பெண்கள்ட்ட எதிர்பார்ப்பு நிச்சயம் இருக்கும். கணவர் எதுவுமே சொல்லிடக்கூடாது. என்கிட்ட தப்பே இருந்தா கூட என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியதா எல்லா பெண்களுடைய எண்ணமாவும் இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய கணவர் தன்னை ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. டாலரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என்னை பொறுத்துட்டு அவங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. என்னை ஏற்றுக்கொண்டு வாழணும் அப்படின்ட்டு ஒரு பாடல் கூட இருக்கும். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் குறைவதுண்டோ. நான் என்னதான் குறையா இருந்தாலும் என்னை ஏத்துக்கணும். ஏன்னா என் புருஷன் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர், அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைத்தனமான எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் என்னடா இவர் நம்மளை கோச்சுக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு. அப்ப மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும். ஏன்னா இதை நானும் அனுபவப்பட்டதுனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு எண்ணத்துலதான் இருக்கும். அதனால நம்ம நேசிக்கக்கூடியவர்களை நம்ம பொறுத்து போறதை விட ஏற்றுக்கொண்டு போவது சாலச் சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு எண்ணம். அடுத்ததாக நீங்க சொன்னது நிறைய விஷயங்கள் எனக்கும் தோன்றுது. பட் காலத்தின் அருமை கருதி அடுத்த நபர்களிடம் செல்வோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க. அற்புதமான வினாக்கள், பதில்கள். அடுத்ததாக அன்பரசி அம்மையார் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தங்களுடைய கேள்வியை கேட்கலாம். கவிசேன் அமைப்புல இணையத்துல இருக்க அனைவருக்குமே வணக்கம். நம்ம கலைப்பிரியா கோபு மனநல ஆலோசகர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம குழுவுக்கு வந்துடணும், நம்ம மனசு தெளிவாயிடும், ஏதோ குழப்பம் இருந்தா தீர்த்துக்கலாம் அப்படின்ற அளவுலதான் வேகமா பேசுங்க. இந்த இன்னைக்கு வந்தோம். அவங்களும் எனக்குள் ஒரு மின்னல், நம்மளுக்குள்ள ஒருத்தன் வரும்போதுதான் நம்ம மனநிலையே பாதிக்கப்படுது. அதனால அவங்க தலைப்பே அதை வச்சுட்டாங்க, எனக்குள் ஒரு மின்னல்னு. ஒரு நைட்லயே அந்த கதையை எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புக்கு எழுதிட்டேன். அது எவ்வளவு உந்துதல் அவங்க மனசுல போராட்டமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே உட்கார்ந்த உடனே எழுத்து எப்படி அந்த எழுத்து ஒரே இரவுல எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம மனம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பெற்றோர் நம்மளே சின்ன வயசுல வளர்க்குறாங்கல்ல, அது நம்மளுக்கு காலத்துக்குமே இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கலைப்பிரியா சகோதரி உணர்த்தினாங்க. வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம். நான் நிறைய வாசிப்பேன் சின்னதுல இருந்து, அதுதான் இப்ப எனக்கு எழுதுறதுக்கு ஒரு உந்துதலா இருந்தது அப்படின்னாங்க. எல்லா கவிஞர்களும் ஆசிரியர், புத்தகம் எழுதுற ஆசிரியர், நம்ம பள்ளி ஆசிரியர் உணர்த்துறது எல்லாம் ஒரே விஷயம்தான். வாசிப்பு பழக்கம் இப்ப எல்லார்கிட்டையும் இல்லை, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அதையே இன்னைக்கு நீங்களும் எடுத்துரைச்சிங்க. அதே மாதிரி எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் ஆகிறது, அது பயமா வர்றது, அதுதான் நம்ம மனநலை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய தோன்றுது, அது பயம் தோன்றுது, அதனால மனநிலை பாதிக்குதுன்னு. மனநல ஆலோசகர்கிட்ட நம்ம போகும்போது அவங்க ஆலோசனை சொல்றாங்க. மனநல மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க அத ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆலோசகரை தான் அணுகணும். அது வந்து நம்ம மனநலை பாதிச்சிருச்சு, பைத்தியம் நம்ம அப்படின்னு யாரும் முத்திர குத்த போறதில்ல. இந்த காலங்கள்ல அதுக்கு தெளிவு நிறைய கிடைச்சிருக்கு. இவங்க புக்கு படிக்கும் போது நம்மளுக்கு அது நம்மளே குணப்படுத்திக்கலாம். அந்த அளவுல நான் இந்த புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மரபு சார்ந்து நம்மளுக்கு இந்த மனநோய் வருமா? அதுதான் இவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி. அதே மாதிரி நம்ம கவிஞர் கலைமூர்த்தி ஐயா நம்ம போன வாரம் ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அவர் சொன்ன விஷயமும் அதேதான். முதல்ல ஒரு இது நடக்குதுன்னா அது ஆக்சிடென்ட்னு இருக்கணும், அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆகும், அது ஏன் நம்ம ஆராயணும் அப்படின்னு. அதே தான் நீங்களும் இன்னைக்கு வலியுறுத்தி இருந்தீங்க. முதல்ல இருந்து நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னா நம்ம அதை விட்டுறக்கூடாது. அது பெருசாகி அது அழுத்தும் பொழுது மனநலை பாதிக்குது. அதனால நம்ம அதுக்கு உடனே என்ன தீர்வுன்னு நம்மளே ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சிக்கணும், அந்த அளவுக்கு விடக்கூடாதுன்னு வலியுறுத்தி இருந்தீங்க. நம்ம கவிதா சகோதரி நீதி கதைகள் பள்ளிகளில் வேண்டும், அதுதான் போன வாரம் நாங்க தீர்மானம் போட்டோம். அதே நீங்களும் வலியுறுத்துனீங்க, குழந்தைகள் கிட்ட அந்த நீதி கதைகள் மறுபடியும் வரணும், நம்ம அந்த மாதிரி ஒரு பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சத்யா சகோதரி சொன்னாங்க எல்லா குழந்தைங்க ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, உடனே வாங்கிக்கிறாங்க, உடனே ஜிபேல கொடுத்துடுறாங்க, அவங்களுக்கு அது புரியறதே இல்லை அப்படின்னு. பெற்றோர்கள் ஆகிய நம்மளும் இப்ப வரும் காலங்களுக்கு அப்டேட்டடா இருக்கணும். கொஞ்சமாவது குழந்தைங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்ற அளவுல இருக்கணும். இல்லைன்னா நம்மளே குழந்தைங்க எடுத்தவொன்னு சொல்ற வார்த்தை போமா நீ லூசு, இததான். அதனால கொஞ்சம் அப்டேட்டடாவே இருப்போம். அப்பதான் அந்த குழந்தைங்களை நம்ம நல்வழிப்படுத்த முடியும், நம்ம சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளைங்களா கொடுக்க முடியும். பெற்றோர் இருக்கணும், அதை தான் நான் சொல்லிக்கிறேன். நம்ம அறிவு ஃபர்ஸ்ட் அது முக்கியம். அது இருந்துச்சுனாவே மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஒரு செயல் இருக்குன்னா அதுக்கு எதிர்மறை இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு உணர்த்தணும். நீ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்துடலாம், மீதி இருக்கு 30 குழந்தைங்களையும் வரணும் இல்ல, அப்ப 30க்குள்ள நம்ம ஏதோ ஒண்ணுதான் வர முடியும், எப்பயுமே ஃபர்ஸ்ட் வர முடியாது. அதை நம்ம சின்னதுல இருந்தே கொஞ்சம் இப்போ ஏன்னா எல்லாமே ஒரு குழந்தைங்க வச்சிருக்கறனால எல்லாமே குழந்தை டாப்பர்னு நம்ம யோசிக்கிறோம். அது வேணாம், அதை கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்தணும். சகிப்புத்தன்மையோட கூடிய மக்கள் தொடர்பு, அதை இப்ப இந்த காலத்துல நம்மளுக்கே சொல்றேன், உணர்த்தணும். வணக்கம் அம்மா. தாங்கள் வந்து அற்புதமான ஒரு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கலைப்பிரியா அம்மையாருடைய இடத்திலே தாங்கள் இருந்து கொண்டு அதற்கு நீங்களே கேள்வி கேட்டு அற்புதமான பதில்களை எல்லாம் நீங்கள் கொடுக்கின்றீர்கள். உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து தனி நிகழ்ச்சியாவே வைக்கலாம், அந்த அளவிற்கு நீங்கள் பல ஆலோசனைகளை தந்து வருகிறீர்கள். இன்றைய நிகழ்வில் நீங்கள் கலைப்பிரியா அம்மாவிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அது வந்து மரபு சார்ந்து மனநோய் வருமா அப்படின்றது உங்களுடைய கேள்வி இல்லைங்களா? கலைப்பிரியா அம்மா அவங்க கேட்கறது மரபு சார்ந்து மனநோய் வருமா, தங்களுடைய விடை. கண்டிப்பா மேடம், ஒரு சில மனநோய் வந்து மரபு சார்ந்து வரதும் உண்டு. சோ மனச்சிதைவு இந்த மாதிரி பெரிய அதீத நோய்கள் மரபு சார்ந்து வர விஷயங்களும் இருக்கு. எல்லா விதமான நோய்களும் மனநோய்களும் மரபு சார்ந்து வர்றது கிடையாது. ஒரு சில நோய்கள் மரபு சார்ந்து வர்றது உண்டு. அதற்கான தக்க மருத்துவ ஆலோசனைகள் மருந்துகள் அவங்க எடுத்துக்காத பட்சத்துல அது தீவிர மனநோயாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு மேடம். நல்லதுங்க, மகிழ்ச்சி. இது அன்பரசு எம்மையார் ஏற்றுக்கொண்ட பதிலாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வினாவை தொடுப்பதற்கு சொல்லுங்கம்மா. எளிய தமிழ்ல இன்னைக்கு ஃபுல்லா நிகழ்ச்சி நடத்தி விளக்கம் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றிம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. சிவலிங்கநாதன் ஐயா அவர்கள் ஏதேனும் கேள்விகள் கேட்க விரும்புகிறீர்களா? இந்திய ராணுவத்தினர், சமூக சேவகர், இல்ல வேற? வணக்கம். மேடம் சிறப்பா இருக்கு. ஏன்னா நிறைய சான்றோர் பெருமக்களுடைய அறிவுரைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பேன், ஆசை இருப்பேன். நேரம் கிடைக்கிற நேரத்துல வந்து கண்டிப்பா கேட்கணும் ஆசை. ரொம்ப சிறப்பா இருந்து அந்த அம்மா பேசுனதும் மற்றவர்கள் கேள்வி கேட்டோம், நீங்க கேள்வி கேட்ட விதம், அது பதில் சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. கலைப்பிரியா மேடம் ஒரு சின்ன கேள்வி. சின்ன வயசுல சொன்னீங்க ஆசைன்றது. ஆசை ஒண்ணு இருக்கு, ஆர்வம் ஒண்ணு இருக்கு. ஆர்வம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசைன்னு சொன்னீங்க, ஆசைன்ற வேற. ஆர்வம் சிறு வயசுல வந்து நீங்க சொன்னீங்களா எனக்கு எழுதணும், படிக்கணும், புத்தகம் எழுதணும், வீட்டுல சிறு வயதுல இருந்து அப்பா அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு துணையா இருந்தாங்க, அப்புறமா குழந்தைகள் சொன்னான்னு சொன்னீங்க.
அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், நான் சாதிக்கணும், எழுதணும், முன்னேறணும் அப்படின்றது. ஆசைன்னு சொன்னீங்க, ஆர்வம்னு சொன்னீங்க. இதுல சரியா எது பொருந்தும் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஆசையில இருந்து சிறு வயதுல தோணுது ஆசையா ஆர்வம்? என்னங்கய்யா? சிறு வயதில் தோன்றுவது ஆசையா? சிறு வயதுல வந்தது, சிறு வயதில் தோன்றுவது ஆசைதான். அந்த ஆசையோட அதீத கட்டம் தான் ஆர்வம். அந்த ஆர்வத்தின் விருப்பத்தின்படி நம்ம போனோம்னா முயற்சி, பயிற்சி, வெற்றி. இதுதான் அந்த வழிகாட்டுதல். அருமை அருமை, மிக்க மகிழ்ச்சியம்மா. சரிங்கம்மா, நான் ஆர்வம் இருக்குன்னு நினைச்சேன், அதனால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வேற யாரேனும் இருக்கீங்களா? ஓகே, அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. வாழ்த்துறையை தொடர்ந்து தென்மொழி அம்மா சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, யாரோ கேள்வி கேக்குறாங்க. கேள்விகள் யாரும் கேக்குறீங்களா? வணக்கம், தாமரை மேடம்னா. வணக்கம் தாமரை அம்மா, சொல்லுங்க. கவிசன் மேடம், ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதுதான் முதல் முறையா நான் பங்கேற்கிறேன். அத வந்து ஒரு புதுமுக எழுத்தாளர், புது புத்தகம் வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை எல்லாரையும் சந்தித்ததுல. ஏகலைவன் ஐயா சொன்ன மாதிரி மேடம் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குரல்லையே அந்த இளமை தெரிஞ்சுது நல்லாவே. வாய்ஸ் மனநல ஆலோசகரா இருக்காங்க, வாய்ஸ் இவ்ளோ யங்கா இருக்கு. சரி, நம்ம ஏதாவது பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது மேடம் கிட்ட சஜஷன் கேட்கலாம். பட் அவ்வளோ மெச்சூர்டா இருப்பாங்களா, சின்ன வயசா இருக்காங்களே, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. தப்பா நினைக்க வேண்டாம். ஆனா ஐயா வந்து நான் நினைச்சது அதே மாதிரி கரெக்டா கேட்டாரு. அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியா, மடை திறந்த வெள்ளமா உங்களுடைய பதில்கள். அங்க மேடம் வந்து சத்யபிரியா, அவங்க சத்யா, அவங்க கேட்டதும் மடை திறந்த வெள்ளம் மாதிரி நீங்க அவ்வளோ அழகா எல்லா ஆன்சரையும் சொன்னீங்க. எதுவுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணல, பார்க்கல, நோட்ஸ் எடுக்கல. அவ்வளோ நீங்க வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனாலதான் உங்களால எல்லா பதில்களும் கரெக்டா கொடுக்க முடிஞ்சது. எல்லா விதமான பதில்களுமே அது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே உள்வாங்கி இருக்கீங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சாதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு நேர்காணல்ல பதில் சொல்றோம் அப்படின்னா சும்மா வந்து உட்கார முடியாது. நான் வந்து ஒரு எழுத்தாளரோ பேச்சாளரோ எதுவுமே கிடையாது, சாதாரண ஒரு இல்லத்தரசி தான். எனக்கு டக்குன்னு 2 நாள் முன்னாடிதான் மேடமுடைய அறிமுகம் கிடைச்சது இந்த அகவல் மின்னிதழ் குழுல. சோ இன்னைக்கு நான் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட கேள்வி மேடம், எனக்கு 2 பசங்க, 2 பேருமே டீனேஜர். பையன் பெரியவன், அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கா. பொண்ணு இப்ப 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே படிப்புல நல்லா சுட்டி நல்லா மெரிட்ல தான் வந்தாங்க. பட் இருந்தாலும் அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல குழந்தைங்க வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையினால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவுதான் படிச்சாலும், எவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணாலும் என்னால இன்னும் பெஸ்டா பண்ண முடியல, இவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்றேன், அங்க போகும்போது எனக்கு மறந்துடுது, அந்த மாதிரி சஃபர் ஆயிக்கிறாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க, அங்க போய் பிரசன்ட் பண்ணும்போது எல்லாமே மறந்துடுது. அந்த டென்ஷன்ல இன்ஃபீரியரா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட் அவ கிளாஸ்ல லிசன் பண்றதே இல்ல, ஆனா அழகா மார்க் வாங்கிடுறா, நான் இவ்வளவு எஃபோர்ட் போடுறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லயும் நிறைய இன்ஃபீரியரா அவங்க வந்து இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லோன்லியா இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுக்குறோம். நல்ல ஸ்கூல், நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம், தேவையானது எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறோம், இணைய வசதி முதற்கொண்டு தனி ரூமா எல்லாமே நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதையும் தாண்டி அவங்களுக்குள்ளேன்னு ஒரு கவலை. இப்போ ஜெனரலா எல்லா குழந்தைகளுக்குமே இது இருக்கா மேடம், இல்ல பர்டிகுலரா சில குழந்தைகளுக்கு தான் இருக்கா? உங்களுக்கு நாடி யாராவது வர்றாங்களா? அது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. சூப்பரான ஒரு கேள்வி மேடம். தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லா குழந்தைகள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு சில குழந்தைகள்கிட்ட அதீதமா இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகள் எப்படிப்பட்ட பிஹேவியர்ல இருப்பாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, யாரோடையுமே போய் விளையாட மாட்டாங்க, என்ன சின்ன சின்ன விஷயங்களை கூட மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாவே ஆகி அது வழக்கமா மாறின விளைவுதான் இந்த காலகட்டங்கள்ல நீங்க சொல்ற ஒரு பிஹேவியர். முதல்ல அந்த குழந்தைகளுக்கு ஊக்கத்தை கொடுங்க. எல்லாமே கொடுக்குறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு மென்டாரா, அம்மாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா மூவ் பண்ணி நீங்க கேளுங்க. உன்னால முடியலன்னா யாராலையும் முடியாதுங்கிற ஊக்கத்தை முதல்ல அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையை கொடுங்க. அவங்களோட பிளஸ் மைனஸ் என்னங்கிறத எழுத வைங்க. அவங்களே எழுதும் பொழுது ஒவ்வொரு வாரமும் உன்னோட மைனஸ் பிளஸ் ஆகும் பொழுது நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஊக்கப்படுத்துங்க. ஒப்பிட்டு பார்க்காம அவங்களுக்கு கொடுக்குற நீங்க சின்ன சின்ன உந்துதல் அவங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கைய அவங்களுக்கு மோட்டிவேஷனா மாத்தும், அதாவது ஊக்கப்படுத்தும். அந்த ஊக்கம் ஒரு நாள் அடைவுல தாழ்வு மனப்பான்மையை அளிக்கும். முதல்ல தாழ்வு மனப்பான்மைக்கு வெளியில வர வேண்டிய முதல் விஷயம் லவ் மை செல்ஃப். என்ன நான் நேசிக்கிறேனா, அதுதான் முதல் கேள்வி. அந்த குழந்தைங்க அவங்கள நேசிக்கும் பொழுது
நம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை வரும், என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வரும். அத அதிகமாகும் போது அவங்களாலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற உணர்வு வரும். அப்ப அவங்களே அவங்க ஹீரோ அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு புது உணர்வு ஏற்படும். அந்த உணர்வுக்கு நீங்க உரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தாழ்வு மனப்பான்மையில இருந்து அவங்க வெளியில கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய தாரக மந்திரமே செல்ஃப் லவ் தான். என்னுடைய குழந்தைங்க 2 பேரையும் நான் அவ்ளோ மோட்டிவேட் பண்றேன். எனக்கு தெரியும் அவங்களுடைய திறமை வெளியில இருந்து பாக்குற எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் என்னோட பையனை வந்துட்டு ப்ரீகேஜி முதற்கொண்டு அவனை மேடை ஏற்றுறது, எல்லா போட்டிகளிலும் கலந்துக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்ததுனால இன்னைக்கு அவன் ஒரு சிறந்த மாணவனா, பள்ளியிலே ஒரு 2வது மாணவனா. என்னுடைய மகளும் அதே மாதிரிதான். 10ஆம் வகுப்புல 3வது இடத்துல வந்தா. 500 மதிப்பெண்களுக்கு 490. இப்போ சிபிஎஸ்சில 12th ஸ்டாண்டர்ட் நீட் கோச்சிங்ல படிச்சிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரிதான் நான் அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்றேன். எனக்கு தெரியும் அவங்களுடைய பிளஸ் என்ன, அவங்களால என்ன முடியுங்கிறது எனக்கு தெரியுது. நான் ஒரு அம்மாவா அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, மோட்டிவேட் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னால முடியும். அதே மாதிரிதான் ஒரு கேம்பஸ் அட்டெண்ட் பண்ணா கூட நான் சொல்லுவேன், நீ ஃபர்ஸ்ட் லெவல் நீ கிராஸ் பண்ணுவேன், செகண்ட் லெவல் வருவேன், தேர்ட் லெவல் வருவேன், குரூப் டிஸ்கஷன் உன்னால நல்லா பண்ண முடியும். அது மாதிரி ஒன்னொன்னும் அவனுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒன்னொன்னும் கிராஸ் பண்ணி வருவான். 4 கம்பெனி அட்டெண்ட் பண்ணாலும் 2 கம்பெனி செலக்ட் ஆனான். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க வந்து லோவா அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அம்மாக்கு தெரியறது அவங்களுக்கு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் இப்பவும் நான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணா கூட வாட்ஸ்அப்ல கூட நான் சொல்லுவேன். அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, ஸ்போர்ட்டிவா வரணும், ஓப்பனா இருக்கணும், எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும், ஹாய் சொல்லணும். சீனியர்ஸ் பார்த்தா நல்லா நீ வாலண்டியரா போய் பேசணும். அப்பதான் உன்னோட திறமைகள் வெளியே வரும். உன்னோட திறமைகள் வந்து அவங்களுக்கும் தெரிய வரும். ஒதுங்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இன்னும் 24 இயர்ஸ்னாலும் அவனை நான் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன் இன்னும். ஆனா ஒரு குழந்தை மாதிரி அம்மா சொல்றத கேட்டுப்பா. ஓகே மம்மி, ஓகே தேங்க்யூ, நான் பண்றேன், ஓகே. அந்த மாதிரி எல்லாமே தெரியுது. அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து அவங்கள இனி நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டோம், சம்பாத்தியத்துக்கு வந்துட்டோம், அவங்கள நம்ம பாத்துக்கணும். இவ்வளவு நாள் நீங்க என்ன பாத்தீங்க, நான் நீ உங்களை பார்க்கணும், இன்னும் அதிகமா சம்பளம் வாங்கணும், அப்பாவை கஷ்டப்படாம நான் பாத்துக்கணும். அந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கு, நல்லாவே இருக்கு. பொண்ணு சொல்றா, அம்மா நான் உன்னை பாத்துக்கிறேன், நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு. அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கு. இந்த படிக்கிற விஷயத்திலயும் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கொஞ்சம் இன்ஃபீரியரா நினைச்சுக்கிறாங்க. மற்ற எந்த விஷயத்திலும் அவங்க நினைச்சுக்கிறது இல்ல. ரொம்ப நன்றி மேடம். மேடம் ஒரே ஒரு விஷயம், நீங்க அவங்களா இருக்க விட்டீங்க, கொஞ்சம் விட்டு பாருங்களேன். பட்டத்தை இறுக்கி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இல்ல இருக்கியே கிடையாது. அவங்கள பிரஷர் பண்றதே கிடையாது. நான் படிக்கிற விஷயத்துல அவங்க ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து மேம் அவங்களோட ஒரு டியூஷன் கூட அனுப்புனது கிடையாது. அவங்களே தான் படிச்சுப்பாங்க. ஜாலியா பையனா அவன் வெளியில போவான், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவான். தெரியும் எந்த லெவல் எந்த லிமிட் அப்படிங்கிறது தெரியும். டாட்டர் அவள் அதே மாதிரி தான். அவ கொஞ்சம் மூடியா தான் இருப்பா, ரிசர்வ் டைப் தான். பட் இருந்தாலும் அவளுக்கு மொபைலே நான் கொடுத்திருக்கேன். கொடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் சேட் பண்ணிப்பா. அதர்வைஸ் வேற கால் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். அதர்வைஸ் வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. படி, இது நீ படிச்சே ஆகணும், எம்பிபிஎஸ் போயே ஆகணும் அப்படி நாங்க ஃபோர்ஸ் பண்ணல. அதனால முடிஞ்ச வரைக்கும் படி. மெடிசன் இல்லையா இன்ஜினியரிங் போய்க்கலாம், வேற ஏதாவது கோர்ஸ் போய்க்கலாம், உன்னோட சாய்ஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் நீ பண்ணு, அவ்வளவுதான். நாங்க எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. நானும் அவரும் படிக்கிற விஷயத்துல குழந்தைங்களை நாங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். மேடம் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அவங்கள வந்து அவங்கள எண்ணங்கள் என்னங்கிறத அவங்கள ரைட் பண்ண வைங்க. அவங்களா ரைட் பண்ணும் பொழுது அவங்களோட பிளஸ் மைனஸ் அவங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியறதை விட அவங்களுக்கு தெரிஞ்சா அதுல மாற்றம் வருங்கிறது என்னுடைய கருத்து. ட்ரை பண்ணி பாருங்க மேடம். கண்டிப்பா மேடம், கட்டாயம் மேடம். ரொம்ப நன்றி. எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நான் உங்களை இதுல தொடர்ந்துக்கிறேன் மேம், வாட்ஸ்அப்ல. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கவிசன் மேடம் நல்ல ஒரு நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. குழந்தைங்களை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்றது உண்மையிலுமே ரொம்ப பெருமையான விஷயம். ஆனா அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்களா அப்படின்றது முதன்மையான விஷயமா இருக்கும். அதனால அவர்களாகவே இருக்க விடுவதற்கு அவர்கள் அறிந்து கொள்வதற்கான பயிற்சிகளை, பழக்கத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு பதில். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நேரம் கருதி தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக நம் சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் அருமையான ஒருங்கிணைப்பாளர், குயிலு என்று அழைக்கக்கூடிய அகவல் பெண்டீர், பன்முக நாயகி, பெங்களூரிலிருந்து அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம். எப்படி கூப்பிடுங்க? குயிலு. குயிலுக்கு நிறம் வேற மாதிரியா இல்ல இருக்குது, இது செங்குயில். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வணக்கம் மயிலு. ஒரு அருமையான ஒரு அறிமுக உரைக்கு வெகு ஒரு சிறப்பான களம். நம்ம வந்து இந்த நூல்களை பற்றி அந்த திறனாய்வு செய்யும் போது வெகு அழகாக அது எடுத்துக்கொண்ட அந்த புத்தகம் எனக்குள் ஒரு மின்னல். அப்படியே அவங்க பேசும்போது நமக்குள்ள ஒரு மின்னல் இல்ல, பல மின்னல்கள் அடிக்கிறபடி இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இருட்டுல போகும்போது ஒரு மின்னல் வந்தா நமக்கு அந்த வழித்தடம் தெரியும், ஒரு வெளிச்சம் தெரியும்.
அப்படியாக பல மின்னல்கள் வந்து நம்மளை சூழ்ந்து நமக்கு ஒரு ஒளியை கொடுத்தபடி இருந்தது நம்முடைய கலாப்ரியா அவர்களுடைய அந்த விளக்கம், நேர்காணல். வெகு சிறப்பு பதில். அதற்கு அந்த பதில்களை வந்து அழகாக கொண்டு வந்த, நேர்காணல் செய்த நம்முடைய முனைவர் சத்யா அவர்களுடைய கேள்விகளும் அதாவது பொதுவா அவங்க கேட்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே அது பயன்படுறபடி இருக்கணும். அதாவது அந்த குழந்தைகளுக்கு, குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கு என்பதை போன்று வெகு அருமையாக இருந்தது. மற்றும் அதை சார்ந்த விளக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு என்று சொல்லலாம். நம்முடைய நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலை மற்றும் கலாச்சாரத்தின் சென்னெக்ஸஸின் சென் கவியாக விளங்கக்கூடிய முனைவர் கவிதா அவர்களினுடைய நெறியாளுகையும் சிறப்பு. அதே போன்று இங்கு அந்த புத்தக திறனாய்வை தொடர்ந்து வைக்கப்பட்ட கேள்விகளும் சரி, நம்முடைய கவிஞர் ஏகலவன் ஐயாவாக இருந்தாலும் சரி, மற்றும் இப்ப அன்பரசி மேடம் அவங்க பேசும்போதும் கவிதா சொன்னபடி ஓகே, நிறைய விஷயங்கள் இவங்களும் சொல்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்க வந்து சொல்லும்போது இவங்க சொன்னபடி தோணுச்சு. நான் செய்வேன், நான் சொல்லுவேன். பெரியவங்க அந்த வழிகாட்டுறதும், அதே சமயத்துல அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா, நம்ம கலைப்பிரியா மேடம் சொன்னபடி அவங்கள வந்து நீங்க விடுங்க, அவங்களா விடுங்க, எல்லாத்துக்குமே நம்ம ஏன் வழியை காமிச்சிட்டு இருந்தா, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க எதை கத்துக்கணும்ன்றது மத்தவங்க சொல்றதை விட அது தானா உணரும் போது அருமையான விளக்கம் அவங்க கேட்ட கேள்விக்குன்னு தோணுச்சு. வெகு அருமை. எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒவ்வொருடைய பங்கேற்பும் அவசியமாகிறது. அந்த வகையில் அனைவருக்கும் வாழ்த்துரைத்து தொடர்ந்து என்னுடைய கேள்வியாக நான் வந்து இந்த மனம் என்பது ஆண் பெண் என்ற பாகுபாடு கொண்டதா? ஏன்னா மனிதன் அப்படின்னும் போதே மனம் சார்ந்து வர்றது நமக்கு தெரியுது. ஆனா நம்ம வந்து அந்த சில விதிமுறைகள் வச்சிரும் இல்லைங்களா? இப்படி அப்படி ஆண்னா அப்படி பெண்ணுன்னா இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் இதுக்கும் அதாவது பழக்க வழக்கங்களால வந்ததா, இல்ல மனம் சார்ந்துமே கூட நிறைய வேறுபாடுகள் இருக்குங்களா மேடம்? மனம் அப்படிங்கிறது வேறுபாடுகள் அவங்கவங்க எடுத்துக்கிற விஷயங்களை பொறுத்துதான் மேடம். மனம் எல்லாத்துக்குமே வந்து இயல்பு நிலையில படைக்கப்படும் பொழுது எல்லாமே இயல்பு நிலையில தான் இருக்கும். அவங்களோட சமூக சூழ்நிலைகள், எண்ணங்கள், வளர்ப்புகள், அவங்க அனுபவிக்கிற எதிர்கொள்ற விஷயங்கள் தான் அவங்க மனங்களோட எண்ணங்களை மாத்துதே தவிர, வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து அவங்கள எடுத்துக்கிற விஷயமே தான் தவிர மத்த எதுவும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து மேடம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு வண்டி ஓட்டுறத கூட வச்சுக்கோங்களேன். எப்படி ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஓட்டிட்டு போகும்போது ஒரு படையன்ல தான் பெண்களை பாக்குறோம். ஏன் அது நமக்கு வராதா? அது என்ன, அது ஒரு மெக்கானிசம், அவ்வளவுதானே. அதை கத்துக்கிட்டா, அதை பழக்கப்படுத்திக்கிட்டா வந்துரும் இல்லைங்களா? ஏன் பெண்களுக்கே அந்த உணர்வு வர மாட்டேங்குது? பெற்றோர்கள் கொடுத்தாலும் அவங்களே கூட ஐயோ எங்கேயாவது மூடிப்பியோ, முட்டிடுவியோ, ஏதோ அடிப்படுமோ, வேணான்றபடி ஒரு பாதுகாப்பு உணர்வுடன் பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. என்னுடைய தங்கியும் அதை போல நிறைய அதை வந்து இது பண்ணுவாங்க, தவிர்ப்பாங்க. ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்குள்ளே அந்த உணர்வு பார்க்கும்போது ஏற்பட்டுருது. இதுல வந்து எதுவுமே இத்தனை ஆண்டு காலம் எல்லாம் வந்து கூட அந்த ஒரு வளர்ச்சி, ஏன் அந்த படிக்கிறாங்க, ஆணுக்கு இணையா வேலைக்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இத போல சில விடயங்கள் வந்து அவங்களுக்கு வரமாட்டேன்னுதுங்களே. சாப்பிடுறது கூட ஆணுக்கு இணையா சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு பொருளை தூக்கணும், வைக்கணும், செய்யும் போது என்னால முடியாது அப்படின்றபடி ஒரு ஒரு ஏதோ ஒரு அந்த பெண்களுடைய மனம் சார்ந்துதான் அந்த பிரச்சனை இருக்கோ, சமூகம்லாம் இருந்தா கூட ஓரளவுக்கு அதுல பெண்களுக்கும் அது ஏதாவது வித்தியாசம் இருக்கோ அப்படின்றபடி சில சமயம் தோணுது. பெண்களுடைய மனம் சார்ந்து அப்படிங்கறத விட அந்த பெற்றோர்கள் இயல்பு நிலையில வளர்க்குறாங்கல்ல மேடம், அந்த சூழ்நிலைகள். எல்லா குழந்தைகளையுமே பிறக்கும் போது எல்லாம் ஒண்ணுதான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்தந்த காலகட்டங்கள்ல அவங்க எடுத்துக்கிற விஷயங்கள். இப்ப பெண் குழந்தைனா விழுந்தா கூட தூக்கி விடுங்க, இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை அணுகுறாங்கன்னு தெரியாது. ஆண் குழந்தைனா விழுந்தா கூட தூக்கி விடாதீங்க, அவங்களா எந்திரிக்கட்டும். 8 வயது ஆனே ஆண் குழந்தைகள் எல்லாத்தையுமே கத்துக்கணும், பெண் குழந்தைகளா இருந்தா குடும்பத்தோட எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பெற்றோர்களோட மனநிலைகள் அங்க திணிக்கப்படுற போது ஒரு பெண் உணர்வுகள் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கு. ஒரு சில பெற்றோர்கள் என் பொண்ணு மாதிரி யாருமே வர முடியாது, அந்த மாதிரி உணர்வுகளை கொடுக்கும் பொழுது அவங்க அதையும் தாண்டி சில பெண்கள் வெளியில வராங்க. எல்லாருக்குமே சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. ஒரு படத்துல கூட ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஒரு பெண் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுப்படியில இருக்கணும், எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும்
கடைசியில அடுப்படிதான் உனக்கு அப்படின்னு திணிக்கப்பட்ட பெண்கள், திணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நிறைய பெண்கள் வெளியில சொல்ல முடியாம நிறைய தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் மாதிரி உணர்வுகள் இருந்தாலும் அவங்க அந்த எல்லையை மீறி வர முடியாத ஒரு கட்டத்துல இருக்கும் பொழுது அப்படி தெரியறாங்களே தவிர இயற்கையிலேயே பெண்கள் மாதிரி ஒரு வலிமையானவங்க யாருமே இல்லை மேடம். அந்த பெண்மை உணர்வுகளை கரெக்டா தூண்டிவிட ஒரு ஆள் இருந்தது அப்படின்னா எல்லா பெண்களும் நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆண்களை விட ஆண்கள் பெண்கள் நான் பிரிச்சு பார்க்கல. பெண்களுடைய வலிமை, ஆண்களுடைய தாய்மை. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறார், ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறார். அந்த உணர்வுகள் மேலோங்கும் பொழுது இவங்க கிட்ட இருக்க கருணை, அவங்க கிட்ட இருக்க பாதுகாப்பு உணர்வு, அவங்க கிட்ட இருக்க தைரியம் எல்லாமே வெளிப்படுது. அது சூழ்நிலைகள், அவங்க வளர்ப்பு நிலைகள், அவங்களோட கலாச்சாரத்துல, அந்த பண்பாட்டுல, அவங்க குடும்பத்துல ஏற்படுற விஷயங்களை தவிர அவங்களுக்கும் இவங்களுக்கும் வேறுபாடு, இவங்க இப்படி அவங்க இப்படி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்ல மேடம். இதுதான் இயல்பு நிலைன்னு நான் நினைக்கிறேன் மேடம். பெண் வந்து பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம். கண்டிப்பா சார். நான் எழுதின கவிதையினுடைய முதல் வரி அதுதான். சென்னை அகாடமியில முதல் பரிசு வென்ற கவிதை பெண் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சிறப்பா கேள்வி கேட்டீங்க தேன்மொழி. அருமையான தேவையான கேள்வி. என்ன பதில் சொல்றாங்கன்னு ஒரு சவாலான கேள்வி நானும் எதிர்பார்த்தேன். அம்மா சளைக்க மாட்டாங்க. அவங்க தேர்ந்த அனுபவவாதி. 33 ஆண்டுகள் முழுசுமே அவங்க வந்து மனவியல படிச்சுட்டு வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க மேம். நன்றி. கவிதாம்மா தொடர்ந்து வேற யாராவது ஒரு கேள்வி கேட்பதற்கு இருக்கீங்களா? வந்துட்டாங்க சத்யா. இதுவரை செல்லுல கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா சமையலுக்கு நேரம் ஆகிடுச்சு. 8 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கும். அதுக்கு மேல போனா கொஞ்சம் மனநல பிரச்சனைகள் வந்துரும். இல்லையா? நம்மளுடைய குரலை அக்ரணியும் கேட்கிறது. அதுவும் ஏதோ கேள்வி கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பதில் சொல்லணும்னு தெரியுது. நானும் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறதுனால எனக்கும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஆனா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இது வந்து கலைப்பிரியா அம்மையாருடைய நிகழ்வு. அவரு பதில் வந்து அவர்கள்ட்ட இருந்துதான் வரணும்ன்றதுனால நான் மியூட் பண்ணிட்டு நான் அமைதியாயிட்டேன். இல்லைன்னா என் வாய் வந்து சும்மா இருக்காது. இப்போ இது அத்தனைக்குமே எனக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவர்கள் சொன்னது அற்புதமான ஒரு பதில். அவர்களுடைய கோணத்தில் அவர்கள் படித்ததற்கு அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றபடி அவர்கள் ரொம்ப நிதானமாக ஏகலைவன் ஐயா சொன்ன மாதிரி அவ்வளவு பொறுமையா நிதானமா அழகா ஒவ்வொன்றா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உண்மையை சொல்ல போற நானுமே இந்த தெளிவை நான் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தெளிவான ஒரு விடயமாக அவர்கள் வந்து அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம நலம்தானா பாட்டு கேட்டிருப்போம். நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா. அதான் சிறப்பே. உடல் நலமா இருக்கிறதுனா உள்ளமும் நலமா இருக்கணும். உடல் நலமா இருக்கிறதுக்கு நம்ம மருத்துவர்கள்ட்ட காமிச்சிடலாம். உள்ளம் நலமா இருக்கிறதுக்கு மருத்துவர்கள் உண்டா அப்படின்றது ஆரம்பத்துல ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனா இன்று அது வந்து விடை இருக்கிறது. அதுக்கு மருத்துவர்கள் உண்டு அப்படின்ட்டு. நான் உள்ளம் முதல்ல முக்கியமா இருக்கணும். அப்பதான் வந்து உடல் நல்லா இருக்கும். உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட உள்ளம் நம்ம நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா உடலை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்காது. சேகுவேரெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு உடல் நலம் இல்லாதவர். ஆனா அவருடைய மன நலம் சேகுவாராவே மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக மட்டுமல்லாமல் அவருடைய கருத்துக்களை வந்து இந்த நாடெங்கும் பரவுவதற்கு வழி செய்தது அவருடைய மனநலம். பெரியார் வந்து இறக்கும் தருவாயில் அவ்வளவு வயதில் சொல்லுவாங்க மூத்திரை பையுடன் பேச்சு மேடைக்கு ஏறினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய மனநலம், மன தைரியம். அதன் மூலமாக வந்து அந்த விஷயங்கள் இணைய தொல்லை கொஞ்சம் மன்னிக்கணும். அதனால வந்து மனநலம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் தான். இவ்வளவு பெரிய ஆளுமையாளர்கள் எல்லாமே நம்மளுடைய மனதில இன்னைக்குமே குடியிருக்கிறதுக்காக மனநலம் முக்கியமாக இருக்கிறதுனாலதான் மனதை நன்றாக வைத்துக் கொண்டால் உடல் எல்லாம் நிச்சயமாக குணமடையும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனநலம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் உடல் நலம் ரொம்ப முக்கியம். மனநலம் தான் ரொம்ப முக்கியம். உடல் தூய்மை வந்து நீரால அமைதான். மன தூய்மை மனத்துடைய எண்ணங்களாலதான் அமையும். எப்படி நீரை கொண்டு உடலை நாம் தூய்மை செய்து கொள்கின்றோமோ அதுபோல் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய மனதை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அற்புதமா தேன்மொழி அம்மா கேட்டாங்க, மனம் வந்து ஆண்களுக்குரியதா பெண்களுக்குரியதா அப்படின்ட்டு.
இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் தான் ஆண் பெண் உறவு எல்லாமே. இந்த ஆண் பெண் அந்த உடலில் இருந்து உயிரானது பிரிந்து விட்டால் அது வந்து ஆன்மா. இந்த ஆன்மாக்கு வந்து ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அது ஒரு சோல், தனிப்பட்ட ஒரு ஆன்மாவாக அது போயிடும். அது சார்ந்ததான் மனம். எனக்கு வந்து நிறைய பேச தோணுது. ஆனா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மனம்ன்றது வந்து ஒரு குரங்கு மாதிரி. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா என்னுடைய மனம் குறித்தான பயிற்சி வகுப்புல நான் சொல்லக்கூடிய ஒரு கதை வந்து, மனம் வந்து ஒரு குரங்கு. ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அந்த முனிவர்ட்ட வந்து ஒரு வளர்ப்பு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு வந்து என்ன பண்ணா, அந்த முனிவரை பார்ப்பதற்கு சிலர் நபர்கள் வந்திருக்காங்க. அந்த முனிவருடைய இல்லத்துல வந்து உணவு பரிமாறப்படுது. ஒரு 5, 6 நபர்கள் அமர்ந்து உணவு வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த குரங்கு தான் அனைவருக்குமே பரிமாறுது. முதல்ல வந்து எல்லாத்துக்கும் அழகா இலை வந்து வைக்குது. உடனே அந்த முனிவர் தன்னுடைய கையில ஒரு குச்சி வச்சிருக்காரு. அத வச்சு குரங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு தட்டு தட்டுறாரு. அதற்கப்புறமா அந்த குரங்கு போயிடுது. திரும்பி எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வந்து வைக்குது. திரும்பியும் முனிவர் வந்து குரங்குக்கு தலையில ஒரு குச்சியால ஒரு தட்டு தட்டுறாரு. இப்படி ஒவ்வொன்றா பரிமாறினதுக்கு அப்புறமும், அந்த குரங்குடைய தலையில முனிவர் வந்து ஒரு குச்சியால தட்டும் பொழுது, இந்த சாப்பிடுறவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எவ்வளவு அழகா அதோடைய வேலைய பார்த்துட்டு இருக்கு. இப்போ மனிதர்கள் கூட செய்ய மாட்டாங்க. எவ்வளவு அற்புதமா உணவு படைக்குது. இத ஏன் வந்து முனிவர் அப்பப்போ தட்டிக்கிட்டே இருக்காரு தலையில, அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. அதனால அவர்ட்ட கேட்கிறாங்களாம். "ஏன் வந்து இப்படி தலையில தட்டிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்ட்டு. "சரி நான் தட்டல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சிய எடுத்து ஓரமா வச்சிடுறாரு. குரங்கு வருது, சாம்பார் ஊத்திட்டு அப்படியே பாக்குது. முனிவர திரும்பி பாக்குது. "தட்டுவாரா?" அப்படின்ட்டு. ஆனா அந்த முனிவர் வந்து தட்டவே இல்ல. அப்படின்ட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்து ரசத்துக்கு வராங்க. ரசத்த ஊத்திட்டு போய் முனிவர பாக்குது. "என்னடா தட்டவே இல்லையே" அப்படின்ட்டு. போயிடுது. ஓகே. இனி தட்ட மாட்டாருன்னு என்ன பண்ணுது, ஒருத்தருடைய மடியில போய் உட்காருது. அவருடைய இலையில கை வைக்குது. அவர் தலையில கை வைக்குது. அவர் கைய புடிச்சு இழுக்குது. தண்ணி தட்டி விடுது. இதெல்லாம் செய்யுது. உடனே வந்து அவங்க சொல்றாங்க, "முதல்ல குரங்கு நீங்க சொன்ன மாரி தலையில அடிங்க, தலையில அடிங்க, தலையில அடிங்க" அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அது சரியான வேலையை செய்து கொண்டிருந்தாலும், அப்போதைக்கு நான் இருக்கேன் உன் சக்தி எஜமான், நான் வழங்கணும். இருக்கேன் உன் எஜமான்னு தலையில வந்து குச்சிய வச்சு தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த குரங்கு வந்து சரியான ஒரு வேலைய செய்யும். அது மாதிரி மனசும் அப்படிதான். மனம் வந்து நமக்கு எஜமானமாவும் இருக்க முடியும், அடிமையாகவும் இருக்க முடியும். அந்த மனதை நாம் அடிமையாக்கி எஜமானாக வைத்துக் கொள்வதும், அடிமையாக வைத்துக் கொள்வதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த குரங்கு மாதிரி தான் நம்மளுடைய மனசு. அதோடைய கடிவாளம் எப்படி இருக்கணும்னா, சுதந்திரம் தரணும். எப்படின்னா பட்டம் மாதிரி. பட்டம் சுதந்திரமா நல்லா பறக்கும். ஆனா பறக்குதுன்றதுக்காக அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கைகள்ல தான் இருக்கும். நம்ம கையில இருந்து அந்த பட்டத்துடைய அந்த பிடிய நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து எங்கேயாவது போய் விழுந்துரும். அந்த அளவிற்கு நம் மனதிற்கு சுதந்திரம் தர வேண்டும். ஆனா அதுடைய கடிவாளம் நம் கையில் இருப்பது போல, மனதின் கடிவாளம் நம் எண்ணங்களில் இருக்க வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மனதை நாம் சுதந்திரமாக விட வேண்டும். அது இஷ்டத்துக்கு நம்ம இருக்கணும். ஆனா அதோடைய கடிவாளம் நம்ம கையில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது, மனம் எந்த நேரத்தில் நமக்கு எஜமானா இருந்து நம்மளை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ, அப்படி பாதுகாப்பாக இருக்கும். எந்த நேரத்துல நமக்கு அடிமையாக இருந்து அலாவுதீன் அற்புத விளக்கு போல நீங்க கேட்டதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் உங்கள் அடிமை அப்படின்ற மாதிரி நமக்கு அது வேலை செய்யும். சோ அப்படிப்பட்ட ஒரு மனம் குறித்த ஒரு நல்லது ஒரு நிகழ்வை நாம் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நிறைய எண்ணங்களை வந்து தோற்றுவிக்கக்கூடிய நிகழ்வு இது. ஆனா ஒரு நேரம் காலத்தின் அருமை கருதி நாம் வந்து சீக்கிரமா முடிக்கணும்ன்ற ஒரே காரணத்திற்காக நம்ம முடிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். கொரோனா காலத்துல வந்து அனைவருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் வேலை பார்த்ததை விட அதிகமா வேலை பார்த்தது இணையங்கள் தான். இணையதளத்துல சத்தியமா. இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். ஒவ்வொரு அமைப்புமே பேச்சரங்கம், சொல்லரங்கம், கவியரங்கம், ஆடலரங்கம், பாடலரங்கம், உரையரங்கம் அப்படின்ட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதிற்கு ஒரு மிகப்பெரிய உரமிட்டது, விதையிட்டது. அதோடைய பலனை 4 வருடம் கழித்து இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனை கண்டிப்பா. பேச்சாளர்களை அதிகமாக உருவாக்கி இருக்கிறது இந்த இணையம். அதற்கு காரணம் கொரோனா காலம். அவர்கள் கண்டிப்பா. மனநலத்திற்கு ஆரோக்கியம் தர வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்மளுடைய அமைப்பும் கூட. இணையத்தில் வந்ததும் கூட. இது மாதிரி பல அமைப்புகள் செய்திருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கெல்லாம் இன்று என்னுடைய நன்றி மனமாற நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வினை அற்புதமாக எடுத்துச் சென்ற சத்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மனமாற பாராட்டி, நல்லதொரு தலைமை உரையை வழங்கிய தமிழ்ச்செல்வி அம்மையாரையும், நல்லதொரு வாழ்த்துரையை அற்புதமான கேள்வியுடன் கேட்டமைந்த தேன்மொழி அம்மையாரையும் மனதார பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்லாமல் அற்புதமாக கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிதானமாக ஞானம் பொருந்திய ஒரு பதில்களால தன்னுடைய வயதுக்கு கரிகால சோழன் மாதிரி 16 வயசுல தீர்ப்பு தரானே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால போய் கொஞ்சம் பொறுங்க, நான் போய் பெரியவர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வந்து தீர்ப்பு கொடுத்ததை நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து உருவத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை உள்ளத்துக்கு நம்ம கொடுப்பது கிடையாது.
சோ அதனால வந்து சின்ன பொண்ணு என்னடா நம்ம ஆலோசனை சொல்லிட போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அத்தனையும் தகர்த்தெறிந்த அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து இதுதான் நான் கேளுங்க அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு ஞானத்தோட சொன்னாங்க இல்லையா? அதனால கலைப்பிரியா அம்மையாருக்கு சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றமும் புக் ரைட் நவ் ஹப்பும் இணைந்து உங்களை மனமாற பாராட்டுகின்றோம். மற்றும் அற்புதமான கேள்வி கணைகளை தொடுத்த கவிக்கர் லேகலவன் ஐயா, அன்பரசி அம்மையார், தாமரை அம்மையார் மற்றும் ஒரு புதிய நபர் ஒருத்தர் இணைந்த சத்யநாதன் சார் நினைக்கிறேன். இவங்க அனைவருக்குமே ஒரு மிக நன்றியையும் பார்வையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை அன்று மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய பட்டிமன்றம் பிக் பாஸ பத்தியே நம்ம தனியா ஒரு நிகழ்ச்சி வைக்கணும். அதனால அந்த பிக் பாஸ் பத்தி ஒரு அற்புதமான கேள்விதான். அது பத்தி எனக்கும் ஒரு சில கேள்விகள் இருந்தது. ஏன்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ரியாலிட்டி ஷோ அப்படின்றது. ஏன்னா நமக்கு குழந்தைங்கள்ட்ட அந்த செல்ல புடுங்குறப்ப அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க. நம்ம கிட்ட செல்லு இல்லாட்டினா இருக்க முடியாது. அந்த கொஞ்ச நேரம் நெட்டு போனுச்சு அப்படியே ஐயோ நிகழ்ச்சி என்னாச்சு அப்படின்ற மாதிரி என்ன வருது. அப்போ 100 நாள் ஒண்ணுமே இல்லாம நீ உள்ளார போயிரு, வெளியே ஒரு தொடர்பே இல்லைன்னா அவங்களுடைய மனசு எப்படி பாதிக்கப்படும். அதுடைய வன்மம், கொடுமை எல்லாமே வெளியில வரும். இப்ப வெளில வரப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப சுத்தில கூடிய கேமரா மறப்பாங்க, எல்லாம் மறப்பாங்க. அப்போ அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி எப்படி செய்யறாங்கன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் வாரம் ஒரு முறை அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. பட் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளை தான் அன்பு சகோதரி சத்யா அவர்கள் கேட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். அற்புதமான ஒரு கேள்வி. நிச்சயமாக அது குறித்து இன்னொரு நாள் நாம் விவாதத்தை வைத்துக் கொள்வோம் என்று கூறி இத்துடன் நல்லதொரு நிகழ்வினை நடத்தி சென்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மேடம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் சன்னெக்ஸஸ் கலாச்சார மன்றத்தின் அத்தனை கவிசன் மேடம், சத்யா மேடம், பன்மொழி நாயகி தேன்மொழி மேடம், ஏகலவையன் ஐயா, தாமரை மேடம், அன்பரசி மேடம், இத்தனை உள்ளங்களோட ஒரு பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எது இருந்தாலும் நீயாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை எண்ணுகிறோமோ அதுதான் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உணர்தலோடு வரும் வருடத்தை நாம் வரவேற்போம். இந்த வருடத்திற்கு நம்மளால் முடிந்த நன்றிகளையும் மன்னிப்புகளையும் கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். நன்றி.